சதீஷ். அப்படியே இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஷேரிங்கும் பண்ண முடியும் என்னால. ஓகே. Co-host confirm. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க வளமுடன் மாற்றமோட கோட் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாழ்க வளமுடன் அதை சொல்லி ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஃப்ரைடே ஆரம்பிச்சு சண்டே முடியும் போது எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வரும், ஐயோ நாளைக்கு மண்டே ஆச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் த வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷோஸ் தட் யூ ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் மெனி அதர் பீப்புள் இன் த வேர்ல்ட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் சுழின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து உங்களுக்காக ஒரு டைம் நீங்க எடுத்துட்டு ஸ்பெண்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சதீஷ் வந்து நிறைய பில்டப் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்ல கத்துக்கிட்டு விழுந்து எழுந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால ஸோ வி வாண்டட் டு ஸ்ப்ரெட் தட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் டு அதர்ஸ். அதுதான் இதோட இன்டென்ஷன் இதுக்கு பின்னாடி. இது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த சண்டேவை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் த மோர் இஸ் லைக் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. எல்லா ஒரு பாயிண்ட்ல நம்ம பணம் எல்லாம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு ஒரு ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஆத்ம திருப்தி வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நானு, சதீஷ், கணேஷ், தனம் எல்லாருமே இது ஏன் இப்படி பாக்குறோம்னா, இது பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஏதோ ஒண்ணு மீனிங்ஃபுல்லா இந்த உலகத்துக்கு பண்ணுன்ற ஒரு திருப்தி கிடைக்குது. அதுதான் இதோட இன்டென்ஷனே இதுக்கு பின்னாடி. சோ அவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 90 மினிட்ஸ் கமிட்டடா இருங்க, டெடிகேட்டடா இருங்க. ஃபர்தரா நீங்க கண்டினியூ பண்றீங்க பண்ணலன்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது பேஸ்ட் ஆன் த 90 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல என்ன வேல்யூ கிடைக்குது, உங்க லைஃபை நீங்க மாத்துறதுக்கு எவ்வளவு கமிட்டடா அதை எவ்வளவு சீரியஸா நீங்க எடுத்துக்க போறீங்கன்றது எல்லாம் நம்ம வந்து 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பட் இந்த நெக்ஸ்ட் 90 மினிட்ஸ் உங்களுக்காக டெடிகேட்டடா ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல போறதுல ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பர்சன்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே லைஃபை வந்து ஒவ்வொரு நைட்ல யாராலையும் 100% மாத்த முடியாது. பட் எங்கேயாவது 1% மாறினா கூட நேத்து நீங்க இருந்ததை விட இன்னைக்கு இந்த 8 மணிக்கு உள்ள வந்ததை விட நீங்க 9:30 மணிக்கு வெளியில போகும்போது நீங்க ஒரு 1% பெட்டரா இருப்பீங்க. சோ அந்த 1% சேஞ்ச் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க. இது நான் எப்படி இதை பண்ணணும், அது இவ்வளவு இருக்கா, எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களை நீங்க இதுக்குள்ள இமர்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட வச்சுக்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ஒரு பேப்பர் பென் டெஃபினட்டா கையில வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் நான் மட்டும் பேசி நீங்க கேட்க போற மாதிரி கிடையாது. நீங்க உங்களோட மணி பேட்டர்ன்ஸ், உங்களோட மணி ஸ்டோரி இது எல்லாத்தையும் நீங்களும் ரீவிசிட் பண்ண போறீங்க. உங்களுக்கே தெரியாது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு திடீர்னு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம பண்ண போற விஷயங்கள்ல. சோ அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. சோ பிஃபோர் வி கெட் இன் டு த செஷன் ஜஸ்ட் சிட் கம்ஃபர்டபிளி. மேக் ஷுர் தட் உங்களுக்கு ஒரு பிரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்களே உங்களுக்கு ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணுங்க. அடுத்த 90 மினிட்ஸ் நான் இந்த செஷனுக்கு வந்து பிரசன்டா இருக்கிறேன். இது மூலியமா ஏதாவது என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையை மனசுல வச்சுட்டு நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இன்டென்ஷன் செட்டிங்க்கு ஜஸ்ட் சிட் கம்ஃபர்டபிளி. கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட். ஒரு டீப் பிரீத் எடுங்க. இன்ஹேல் டீப்லி அண்ட் எக்ஸேல் த்ரூ யுவர் மவுத். அந்த எக்ஸலேஷன் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், நாளைய பத்திய சிந்தனை, நேற்ற பத்திய சிந்தனை இது எல்லாம் வெளியில போறதா நீங்களே ஃபீல் பண்ணுங்க. திருப்பி அகைன் டேக் அ பாசிட்டிவ் டீப் பிரெத். ஜஸ்ட் fill your lungs with all the positivity, happiness, gratitude. Again exhale. Remove all the stress. So 3 times அந்த மாதிரி பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க மைண்ட் கொஞ்சம் காம் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. த மினிட் உங்களோட மைண்ட் காமா இருக்கும்போது ஜஸ்ட் செட் அன் இன்டென்ஷன். இன்னைக்கு நான் ஏதோ ஒண்ணு புதுசா இந்த வெபினார்ல இருந்து கத்துக்க போறேன். அது என்னோட லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச கொண்டு வரும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை நீங்களே உங்க மனசுக்குள்ள 1 or 2 டைம்ஸ் சொல்லிக்கோங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க ரெடி ஆனதும் slowly you come back to the room. Take few minutes if you wanted to collect yourself. That's more important. நான் அதுக்குள்ள ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஐ keep my screen ready.
ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிராப் யுவர் பென் அண்ட் பேப்பர் ப்ளீஸ் டூ தட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோல வாங்க. ஏன்னா நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள போகும். எனக்கு புரியுது, சண்டே நைட்டு நம்ம ரிலாக்ஸ்டா இருப்போம், வீடியோல வர அளவுக்கு பிரசன்டபிளா இருக்க மாட்டோம். பட் அதை பத்தி ஒன்றும் இல்லைங்க. யாரும் உங்களோட லுக் அண்ட் ஃபீல ஜட்ஜ் பண்றதுக்கான பிளேஸ் இல்லை. ஜஸ்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க வாங்க. பிகாஸ் நீங்க ஒன்ஸ் உங்களோட மைண்ட் அண்ட் பிசிக்கலி நீங்க ஒரு இடத்துல பிரசன்டா இருக்கும்போது உங்க மைண்ட் வந்து அதுக்கான இன்டென்ஷனும் அட்டென்ஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோல வாங்க. தட்ஸ் மோர் குட் ஃபார் யூ. ஏன்னா நீங்க இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருப்பீங்க. அதுதான். ஸோ இதுதான் இந்த ஜஸ்ட் நம்ம பிகின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கான கிரவுண்ட் ரூல்ஸ். நான் நடுவுல நிறுத்தி உங்களுக்கு சில எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னாலும் அதுக்கும் நான் டைம் தரேன். பட் யூ கேன் ஷேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷார்ட்டா பிரீஃபா நீங்க ஷேர் பண்ணவும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகின் வித் மணி மைண்ட் செட். ஓகே, நம்ம இப்ப வந்து இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் நான் இப்பவே பண்ணிடுறேன். யாருமே வந்து இங்க வந்து கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, வந்து பிசிக்கலி என்ன பேலன்ஸ் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி என்னோட கிரெடிட் டெபிட்டை பேலன்ஸ் பண்ணணும், எப்படி நான் வந்து ஒவ்வொரு நைட்ல பணக்காரணும், இந்த மாதிரியான டிஸ்கஷன் இங்க நடக்க போறதே இல்ல. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இங்க வராதீங்க. இப்ப நம்ம வந்து இங்க பிசிக்கலி மணியை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பேச போறது கிடையாது. அதுக்கு பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப சதீஷ் எல்லாம் பேங்கர், நான்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீமே கிடையாது. பட் இந்த வெபினார் வந்து அதை பத்தியான டிஸ்கஷன் கிடையாது. ஆனா உங்களோட மைண்ட் செட், உங்களோட மனசளவுல பணத்தை பத்தி நீங்க என்ன மாதிரியான அபிமானம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க உங்களோட பணத்துல அது பாசிட்டிவா இருக்கா, இல்ல உங்களுக்கு அது நெகட்டிவா இருக்கா, எப்படி உங்க சைக்காலஜியை வந்து டர்ன் பண்ணி உங்களுக்கு ஃபேவரபிளா மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான அடுத்த லேயர்ஸ் ஆஃப் மணியை பத்தி தான் நம்ம பேச போறோம். பிசிக்கல் மணி பத்தி நம்ம பேசல. சோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ வித் தட் நம்ம வந்து செஷனுக்குள்ள போயிடலாம். சோ இது வந்து எனக்கு நான் இதை எழுதிட்டே இருக்கும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்த வெபினார் பிரசன்டேஷன் போடும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கூட்டு தான் வந்து ரொம்ப வந்தது. The first investment you make isn't in the market, it's in your mindset. சோ முதல் நம்ம பண்ற முதலீடு வந்து மார்க்கெட்ல பண்ற முதலீடு கிடையாது. நம்ம மேலயே பண்ணிக்கிற முதலீடு தான் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தர வேண்டிய முதலீடுன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல சொல்லணும்னா. சோ நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து மார்க்கெட்டை நல்லா கரைச்சு குடிச்சிருக்கணும், நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஷேர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், எப்படி இப்ப மணி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும், எப்படி மணியோட இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் நீங்க யூடியூப திறந்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் சதீஷ் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஒரு கண்டெய்னரா மாறணும். இப்ப நாளைக்கு உங்க கையில ஒரு $10 மில்லியன் குடுத்தா கூட உங்களால அத ஹேண்டில் பண்ண முடியுமா? எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அது எப்படி சரியா உங்களால இது பண்ண முடியும்? அப்படின்றதுக்கு நீங்க அதுக்கான பெர்சனா மாறினாதான் பணம் மட்டும் இல்ல, எல்லா ப்ராஸ்பெரிட்டியும் அபண்டன்ஸும் நம்ம லைஃப்ல வந்து உட்கார்றதுக்கான இடம் வந்து நம்ம அதுக்கான கண்டெய்னரா இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு கிளாஸ்ல இப்ப இந்த கிளாஸ்லோட கொள்ளளவு வந்து நம்மளுக்கு ஒரு 100 எம்எல்னா இந்த 100 எம்எல்லோட அளவுல கிளாஸ் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து 1000 எம்எல் வேணும்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா? சோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பண்ணிக்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மேலன்னு சொல்லும்போது எப்படின்னா, நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட பழக்கவழக்கங்கள், நம்மளோட மணியோட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அத கிளீனா, நீட்டா வச்சிருக்கிறோம். நம்மளோட கார்மிக் டெப்ட்ஸ், மணியோட நம்ம ஜெனரேஷனலா நம்ம ஃபேமிலில ரன் ஆகுற பேட்டர்ன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மணிய எப்படி செலவு பண்ணணும், எங்க செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், செலவு பண்றதுனால நமக்கு சந்தோஷம் வருமா? அந்த சந்தோஷத்த வந்து எப்படி நம்ம ரெட்டிப்பாக்குறது, நம்மளுக்கு எப்படி பண்றது, மத்தவங்களுக்கு எப்படி பண்றது, இதுல நெறைய டைனமிக்ஸ் இருக்கு. எல்லாரும் மணினா ஓகே, பணம்ன்ற ஒரு கமோடிட்டியா அத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே தவிர, அந்த பணத்துக்குள்ள பல லேயர் ஆஃப் இன்ட்ரிகசிஸ் இருக்கு. அததான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த மைண்ட் செட்ல. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் என்னைக்குமே 10 மடங்கா ரிட்டர்ன் ஆகும். நேத்து நீங்க இருந்தத விட இன்னைக்கு நீங்க ஒரு பெட்டர் பெர்சனா நீங்க வெளியில போறீங்கன்னா, அதுதான் நீங்க உங்களுக்கு பண்ற பெரிய இன்வெஸ்ட்மென்ட். அது இன்னைக்கு நீங்க காலையில ஒரு ஸ்டாக்ல ₹5 வாங்கி நைட்டு ₹7 விக்கிறது கூட அன்னைக்கு ஒரு லாபமா இருக்குமே தவிர, நாளைக்கு அதே ஸ்டாக் வந்து கீழ போகலாம். ஆனா இன்னைக்கு நீங்க உங்க மேல பண்ற விஷயம் ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்கன்னா, அது உங்களால திருப்பி பார்க்க முடியாது. கரெக்ட்டா? ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. சோ ஒன்ஸ் உங்க மைண்ட்ல பிரெயின் ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சு, ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு லைட் எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க பிரெயின்ல. அது திருப்பியும் என்னைக்குமே அந்த அவேர்னஸ வந்து இருட்டுக்கு கொண்டு போகவே முடியாது. சோ அதுதான் உங்க மேல நீங்க பண்ணிக்கிற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட். சோ அந்த கோட்டோட நான் இத ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். சோ பட் அதுல ஒரு குவெஸ்டினோட ஆரம்பிக்கணும். வாட் இஸ் மனி டூ யூ? உங்களுக்கு மனசுல வர்றத டக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் வருதோ சாட்ல போடுங்க. வாட் இஸ் மனி டூ யூ?
என்ன வேணா இருக்கலாம். ரைட் ராங் எதுவுமே கிடையாது. உங்க பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மணி டு யூ? To buy something, we use ஓகே, it டு பை as a சம்திங், ஃப்ரீடம், introduce. வெரி நைஸ். abundance, energy, basic needs, power, everything. Money makes many. Nice, interesting. Money is everything. Okay. இன்னும் வேற 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 ஏதாவது இருக்கா? மணியை பத்தி யாரோ சொல்ல வேண்டிய உங்களோட கணக்குப்படி வாட் இஸ் மணி டு யூ? வெல்த் விச் கிவ்ஸ் ஃப்ரீடம். நிறைய பேர் ஃப்ரீடம் பத்தி சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ். கம்ஃபர்ட் ஜோன், ஃபைனான்சியல் ஃப்ரீடம். எஸ். மணி கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். இப்ப நம்ம இவ்வளவு ஆன்சர்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது யாராவது வந்து இது ரைட் இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்ப ஆப்பிள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த ஆப்பிள் வந்து எல்லாருமே என்ன சொல்வீங்க? ரெட் கலர்ல இருக்க ஆப்பிள், இல்லன்னா கிரீன் கலர் ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டை இருக்கும். அப்புறம் இப்படி கட் பண்ணா இப்படி ஒரு ஸ்லைஸ் பண்றோம். ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இப்படி நான் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றேன்னா ஆப்பிளுக்கு, நீங்க எல்லாம் என் கூட உடன்படுவீங்க. ஆமா, இதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மணிக்கு இங்க பாத்தீங்கல்ல, எத்தனை பல விதமான டெபினிஷன் இருக்கு. யாருமே வந்து இதான் மணின்னு ஒரு இடத்துல வந்து நம்ம அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் இஸ் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்ப அவங்க சொன்ன மாதிரி எதை வாங்குறதுக்குனாலும் மணி வேணும். அது ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு கரன்சி, ஒரு கமோடிட்டி அந்த மாதிரி. ஆனா இப்ப அது மட்டும் தான் அந்த மணினா, நான் சொன்ன ஒரு ஆப்பிள் மாதிரி அதுவுமே ஒரு பொருளா தானே இருக்கணும். அதோட நீங்க இங்க பாத்தீங்கன்னா, அது கூட ஏன் ஹாப்பினஸ் அசோசியேட் ஆகுது? அது கூட ஏன் ஃப்ரீடம் அசோசியேட் ஆகுது? அது கூட ஏன் ஸ்டேட்டஸ் அசோசியேட் ஆகுது? அது கூட எதுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வருது? இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருத்தர் மனசுலயும் மணிய பத்தி விதவிதமா பதிஞ்சிருக்கு. சோ மணின்றது நம்ம எல்லாரும் சிம்பிளா நினைக்கிற மாதிரி அது வெறும் ஒரு பணம், ஒரு கமோடிட்டி, ஒரு வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மாதிரியான ஒரு ஐட்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளோட மைண்ட் வந்து இதுல ப்ளே பண்ணுது அப்படின்றது. ஏன்னா ஒரு யூனிவர்சல் டெஃபினிஷன் இல்ல. மணி நம்ம சொல்லலாம். ஒரு கமோடிட்டி கிரியேட் பண்ணாங்க. அந்த காலத்துல வந்து பொருள் தான் வியாபாரத்துக்காக ஒருத்தர் ஒரு பொருள ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் ஒரு பொருள ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவுல வந்து நடுநிலையா ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து பண்டமாற்றம் பண்ண முடியும்னு சொல்லி தான் மணி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இப்படி நம்ம ஹிஸ்டரியில பார்த்தோம்னா மணி வந்து ஏன் வந்தது? அதோட பர்ப்பஸ் என்ன? அது அங்கிருந்து எப்படி க்ரோ ஆச்சு? அப்புறம் எப்படி ஒரு கோல்டன் பீரியட்ல அது க்ரோ ஆகுது? அப்புறம் எப்படி ஒரு ரிசெஷன் பீரியட்ல அது டவுன் ஆகுது? எப்படி ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் வருது? இப்படி எல்லாம் வருது. ஒரு நாட்டோட தலையெழுத்து முதல் கொண்டு இன்னைக்கு வந்து அந்த 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 கண்ட்ரியோட எக்கானமிக் ஸ்டேட்டஸ் முடிவு பண்றன்ற அளவுக்கு இப்ப மணி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சோ இட்ஸ் நாட் லைக் ஒரு டிபிக்கல் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. சோ அது டெஃபினட்டா அது கூட உங்களோட ஒரு சைக்காலஜி அதுல அசோசியேட் ஆயிருக்கு. அது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி மணி வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கமோடிட்டிக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சாங்க. ஸ்லோலி அந்த மணி என்ன ஆச்சு? யார் ஒருத்தர் அந்த மணிய ஏர்ன் பண்றாங்களோ, அவங்க வந்து சுப்ரீம் மத்தவங்கள விட அப்படின்ற ஒரு பேட்ரியாட்டிசம் உள்ள வந்துச்சு. அதனாலதான் இன்ஃபாக்ட் இந்த ஃபீமேல் அண்ட் மேல் ஜெண்டருக்குள்ள அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து மணின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாருமே வயல் வச்சிருந்தாங்க. அந்த வயல்ல வேலை பண்ணுவாங்க. ஆம்பளைங்க, பொம்பளைங்க 2 பேருமே வேலை பண்ணுவாங்க. அப்ப வந்து எந்த ஏற்றத்தாழ்வுமே எதுவுமே கிடையாது. சேர்ந்து வாழ்ந்தாங்க. இதுதான் ஆதி காலத்துல அந்த பூர்வ குடியோட இது. அப்படின்னு இந்த மணி வந்ததுக்கு அப்புறமா, ஆண் வந்து வெளியில போய் அந்த மணிய ஏர்ன் பண்ணி கொண்டு வந்தா, பெண் வந்து வீட்ல வந்து அந்த ஃபேமிலிய குரோ பண்றது, நர்ச்சர் பண்றது, குழந்தைங்கள வளர்க்கறது, அந்த மாதிரியான ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி 2 பேரும் பண்ண ரோலுமே சேம் தான். ஆனா காலம் போக 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 என்ன ஆச்சு, பணம் சம்பாதிக்கிற ஒருத்தர வந்து உயர்வாகவும், அந்த பணம் சம்பாதிக்காத ஒருத்தர வந்து கம்மியாகவும் பார்க்கிற பேட்ரியாட்டிசம் வந்துச்சு. அதனால தான் அந்த காலத்துல வந்து அந்த நெறைய பணம் வச்சிருக்கிற பையனுக்கு தான் ஊர்ல வந்து ரொம்ப அழகான பொண்ண கல்யாணம் பண்ணி குடு. ஏன்னா அந்த மணி வந்து அவங்களோட ஒரு வ இ அ எக்ஸ்சேஞ்ச் மெட்டீரியலா மட்டும் இல்லாம, அவங்களோட வேல்யூவா மாற ஆரம்பிச்சுருச்சு. அவங்களோட ஐடென்டிட்டியா மாற ஆரம்பிச்சுருச்சு. அவங்களோட ஸ்டேட்டஸா மாற ஆரம்பிச்சுருச்சு. பணம் வச்சிருந்தா உனக்கு வந்து இந்த மாரியான சலுகைகள் கிடைக்கும். இந்த மாதிரியான பவர் கிடைக்கும். இந்த மாதிரி உனக்கு ஊர்ல நல்ல பொண்ணு கிடைப்பா. எப்படின்ற மாரி. அதனால தான் பெண்கள் வந்து பணம் இருக்கிற ஆண கல்யாணம் பண்ணிட்டு போணுன்ற மாரி ஒரு ஹைரார்கி வந்து கிரியேட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, மணி தான். இது எவ்வளவு பேர் வந்து இந்த ஆங்கிள்ல யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. பட் இந்த பேட்ரியார்கி சொசைட்டி வந்ததுக்கு காரணமே மணி ஒரு பின்னாடி வந்து ஒரு ஹிட்டன் சோர்ஸ்.
சோ இந்த மாதிரி இந்த மணிக்கு வந்து நம்மளோட சமுதாயத்தை பல தரப்பட்ட ஆங்கிள் டைமென்ஷனல்ல மாத்துனதுக்கான வந்து பெருமைன்னு சொல்றதா சில இடத்துல வந்து இதுன்னு சொல்லலாம். அது மாதிரிதான் வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி பல விஷயங்கள் நெகட்டிவாவும் நடந்திருக்கு. பட் ஆனா பல விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அந்த மணியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லார் லைஃப்லயும் இருந்திருக்கும். எல்லார் லைஃப்லயும் இருந்திருக்கும். அது இல்லைன்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ இதனால இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மணி வந்து எப்படி நம்ம லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாரோட மணி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெரி டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் மணி ஸ்டோரி அப்படின்னு. ஏன் இந்த கொஸ்டினை நான் கேட்கறேன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு மணியோட ஒரு கதை இருக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த இத இந்த இந்த ஸ்லைடு போடும்போதே என் மைண்ட்ல என்னோட ஸ்டோரி வந்து எனக்கு ஓடுச்சு. நான் குயிக்கா ஷார்ட்டா சொல்றேன். சோ நீங்க வந்து அதே மாதிரி நான் சொல்லும்போதே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களோட மணி ஸ்டோரி உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுமா இருக்கும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மணி வந்து எப்படி என்னோட மணி ஸ்டோரி என்னன்னா, மணின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் வந்து பொறந்து வளர்ந்ததே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில. எங்க அப்பா மட்டும் தான் ஏர்னிங் மெம்பர். எங்க அம்மா வந்து ஹவுஸ் வைஃப். எங்க அப்பா வந்து பே செக் டு பே செக். அவரு வர காசுல அதுல அவர் வந்து அ லோன் போட்டிருப்பாரு. லோன் கட்டணும். மாசம் வந்து இவ்வளவுதான் சம்பளம் வரும். அவருக்கு வந்து எப்ப வந்து இந்த அகவிலைப்படை போடுறாங்கன்னு சொல்லி வருஷ கணக்கா வெயிட் பண்ணுவாரு. எப்பயாவது கவர்மெண்ட்ல இருந்து ஹைக் வருதான்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்து பார்த்து தான் நாங்க செலவு பண்ணுவோம். பட்ஜெட் போட்டு தான் மளிகை சாமான் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் மாச கடைசியில பட்ஜெட்ல துண்டு விழும்போது எங்க அம்மா தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 4 முட்டை தான் வாங்குறாங்கன்னா, அது குழந்தைங்களுக்குன்னு வச்சுட்டு எங்க அம்மா வச்சுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது. ஆனா இப்ப நான் இத ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இதுதான் என்னோட மணி ஸ்டோரி. அப்ப பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து தட்டுப்பாட்டுக்கான ஒரு விஷயம். அதுவும் சர்ப்ளஸா கிடையாது. ஏன்னா நான் சர்ப்ளஸா பார்த்து வளர்ந்தது கிடையாது. அத வந்து ப்ரொக்யூர் பண்ணி பத்திரப்படுத்தி கொண்டு வரணும். அத பத்திரப்படுத்தி அத பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அத பார்த்து பார்த்து செலவு பண்ணாலும் அது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்த குடுக்கும். இதனால வந்து நம்மளுக்கு வந்து நினைச்சப்ப நினைச்சத வாங்க முடியாது. ஆசைப்பட்டத அப்ப வந்து கேட்டு வாங்க முடியாது. எனக்கெல்லாம் சின்ன வயசுல வந்து ஒரு டைரி மில்க்க ஃபுல்லா வாங்கி, அந்த ஃபுல் டைரி மில்க்க நானே சாப்பிடணும்ன்றதுலாம் என்னோட பல நாள் கனவா இருந்திருக்கு. ஏன்னா அது வாங்குறதே ரேரு. அத உடைச்சாங்கன்னா, அது அந்த அந்த பில்லையா உடைப்பாங்கல்ல ஸ்கொயரா. அது 1 தான் கிடைக்கும் அந்த வீட்ல ஒருத்தருக்கு. அதெல்லாம் என்னோட பல நாள் இப்ப என் பசங்கலாம் இங்க வந்து இப்போ இங்க சுவிட்சர்லாந்து சாக்லேட் முதல் கொண்டு இவ்ளோ ஈஸியா வாங்குறேன். நான் நெறைய நாள் சொல்வேன். இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அப்படின்னு. சோ இந்த மாரி என்னோட லைஃப்ல வந்து சில ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனே கிடைக்காது. வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மணிய பத்தி சண்டை நடந்து பார்த்திருக்கேன் எங்க அப்பாக்கும், அம்மாக்கும். அதுக்கப்புறம் ஊர்ல வந்து குடும்ப சொத்த பிரிக்கும்போது, நல்ல பாசமா இருந்த அண்ணன், தங்கச்சி, எங்க மாமாக்கும், எங்க அம்மாக்கும் இந்த பொண்ணுக்கு சொத்து தர்றதா வேணாமான்னு சண்டை வந்து அதுல பேசாம போன அவ்ளோ பாசமான அண்ணன், தங்கச்சி வந்து பேசாம போனத பார்த்திருக்கேன். இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஸ்டோரீஸ் உங்களுக்கே இருக்கும். அதுக்கப்புறம் நான் முதல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு கையில காசு இல்லாம எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணும்போது நெறைய பேங்க்ல வந்து என்னோட லோன் ரிஜெக்ட் ஆயிருக்கு எஜுகேஷன் லோன் எனக்கு. இன்ஃபாக்ட் என்னோட ஒண்ணு விட்ட ஒரு கசின் பிரதரே வந்து பேங்க் மேனேஜரா இருந்தாரு. பட் அவரே என்ன சொன்னாருன்னா, "எதுக்கு பொம்பள பிள்ளை எல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு, காசு செலவு பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவரே எனக்கு லோனுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி குடுக்கல. அப்போ வந்து எனக்கு என்னாச்சு, ஓ! பணம்னு வந்தா சொந்தக்காரங்க கூட நம்மளுக்கு வந்து யாரும் பக்கத்துல நிக்கல பாத்தியா? இந்த மாரியான ஒரு ஸ்டோரி மனசுல பில்ட் ஆயிட்டே வந்திருக்கு. அப்புறம் இப்போ ரீசென்ட்டா என்னோட ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பண பிரச்சனைனால அவங்க ஃபேமிலியே சூசைட் பண்ணிக்கிட்ட இன்சிடென்ட் கேட்டிருக்கேன். நல்லா பார்த்து பார்த்து செலவு பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சவங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்கேம்ல ஓவர் நைட்ல ரூ. 1,00,00,000 விட்டதும் என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல பார்த்திருக்கேன். சோ இந்த மாரி வந்து பல தரப்பட்ட கட்டத்துல பல மாரி அந்த பணத்தோட ஒரு ஸ்டோரி நான் வந்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கேன். சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மணின்ற ஒரு விஷயம் வந்து என் மனசுல எப்படி பதிஞ்சிருக்குன்னா, அது வந்து ஒரு கஷ்டமான வேலைப்பா. ஐயய்யோ! அவன வச்சு டீல் பண்றது நமக்கு வேலைக்கு ஆவாது அப்படின்ற மாதிரி. சோ நான் இப்ப உங்களுக்கு ஒரு 1 மினிட் இல்ல 2 மினிட்ஸ் தரேன். இப்ப நான் இவ்ளோ சொன்னேன் இல்லையா? என்னோட லைஃப்ல நான் இதெல்லாம் என் லைஃப்ல லைவா பார்த்தது. இன்ஃபாக்ட் நானே ஒரு கிரெடிட் கார்ட் ஸ்கேம்ல ரூ. 40,000 விட்டுருக்கேன். இந்த கார்டுக்கு பின்னாடி இருக்கிற 3 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி ஜோக்கா வரும்ல. அந்த மாரி 3 நம்பர் நானே சொல்லிலாம் மாட்டியிருக்கேன். சோ இந்த மாரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மணியோட இது பண்ணியிருக்கேன். பட் அதே சமயத்துல ஒரு பேட்டர்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காசா எனக்கு வந்து அந்த மணிய சேஸ் பண்ணி போறத விட, எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இது நடக்கணும், இது வேணும்னு கேட்டா அந்த விஷயம் நடந்துரும். அதுக்கான பணம் எப்படியோ வந்திருக்கும். பணமா அத கையில எடுத்து வச்சு எனக்கு இப்போ ஒரு ரூ. 10,00,000 வேணும் அப்படின்னா, அது மாரி நான் பார்த்து எனக்கு வந்து அந்த பேட்டர்ன் வர்றது கிடையாது. இதே அந்த ரூ. 10,00,000க்கு எனக்கு ரூ. 2,00,000 இத பண்ணணும், இன்னும் ரூ. 2,00,000 இத பண்ணணும்னா, அந்தந்த விஷயங்கள் நடக்குமே தவிர, ஆனா அது மொத்தமா பணமா என்னால கண்ணுக்கு முன்னாடி சேர்த்து வச்சு பாக்கறதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இப்ப நீங்க என்ன ஃபிகர் அவுட் பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் சொன்னம்போதே உங்க மைண்ட்ல எங்கேயாவது பல்ப் எரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள்லாம். சோ 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட மணி ஸ்டோரி என்னன்றது நீங்க எழுதுங்க.
சதீஷ், முடிஞ்சா ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் மியூசிக் ப்ளே பண்ண முடிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல இருக்கிறதுல இல்லனாலும் நீங்க சைலன்ஸ்லயே பண்ணணும்னாலும் பண்ணலாம். இட்ஸ் வெரி நைஸ். மேபி சைலன்ஸ்லயே யூ கேன் ரிஃப்ளெக்ட் ஆல்சோ. Take 1 minute and see what is your money story. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்ததுன்னா யூ கேன் குயிக்லி புட் இட் இன் த சேட். உங்களுக்கு சப்போஸ் நோட் புக் பேப்பர் இல்லைன்னா கூட டக்குன்னு இப்போ இதான் எனக்கு வந்து என்னோட மணி ஸ்டோரி வந்து எப்பவுமே நான் கேட்ட போதெல்லாம் எனக்கு இருந்திருக்கு. நான் எப்பவுமே ஒரு தட்டுப்பாடை பார்த்ததே கிடையாது. இல்ல நான் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டாதான் எனக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த பணத்தோட இருக்கிற கதை. ஸோ உங்களோட கதை என்னன்றது நீங்களே கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. அது நீங்க இப்ப மாத்தி கூட இருக்கலாம். இப்ப என்னோட கேஸ் மாதிரி அந்த ஸ்கேர்சிட்டில இருந்து வந்தாலும் அதுல இருந்து அபண்டன்ஸ்குள்ள எப்படி போகணும்ன்றத நான் கான்சியஸா ஒர்க் அவுட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த செஷன் நான் எடுக்க முடியுது இல்லையா? சோ இவ்வளவு நான் சொன்னேன்னா இது இவ்வளவும் என்னோட பேட்டர்ன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். என்னோட சப்கான்சியஸ்ல, என்னோட சரௌண்டிங்ஸ்ல. பட் ஸ்டில் ஹவ் யூ கேன் பி மோர் பவர்ஃபுல் தென் த சிச்சுவேஷன் அப்படின்றது தான். The universe give me what is needed for me. Yes. So உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் மணி என்னன்றது பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஹா மூமெண்ட், ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு ஓ யா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை நீங்க சாட்ல போடுங்க. ஓகே, கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இது ஒரு லாங் எக்ஸசைஸ். நம்மளால இப்ப அவ்வளவு டைம் கொடுக்க முடியாது. பட் இன்னைக்கு வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு தூங்கும் போது கூட உங்களுக்கு இன்னும் புதுசா ஒரு ஐடியாஸ் வந்தா கூட நீங்க இதோட இதை ஆட் பண்ணிட்டே வரலாம். நீங்க மணி மோஸ்ட்லி ஸ்பெண்ட் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் மை ஃபாதர் அண்ட் மதர். நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி. அது அவங்களோட கர்மா படி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு செய்யணும்னு இருக்கும் அவங்க ஏர்ன் பண்ற மணி. ஸோ அதனால அந்த மணி வில் கோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இப்படி நிறைய இருக்கு. அது வந்து நம்ம வெறும் பணமா பார்க்காம சதீஷ் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க, நான் ஷேர் பண்றேன். அதோட ரீசன் பிஹைண்ட் என்ன இருக்குன்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ எனி அதர் ரெஃப்ளெக்ஷன்ஸ் யாருக்காவது இப்போ இதை பண்ணும்போது உங்க எக்ஸசைஸ்ல உங்களுக்கு புதுசா ஏதாவது தோணிருக்கா? யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. சோ இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். இதோட ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி அப்படின்ட்டு. இப்போ ரிலேஷன்ஷிப்னா இப்போ வந்து ஒரு மணி ஒரு எனர்ஜியா இன்னொரு பர்சனா நீங்க இப்ப இமேஜின் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணிய வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பர்சனா உங்களால இமேஜின் பண்ண முடியும் இப்போ அப்படின்றத கொஸ்டின். இப்ப நான் சொன்ன என்னோட கேஸ்ல என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு மணினா எனக்கு வெறுப்போ நெகட்டிவிட்டியோ கிடையாது. ஆனா அது மேல ஒரு மரியாதை, ஒரு பயம். அது என்ன விட கொஞ்சம் தூரமான ஒரு விஷயமா தான் தோணியிருக்கே தவிர, அது என் கூடவே பக்கத்துல அப்படி என்னோட ஹேப்பியா சர்ப்ளஸா நான் ஃபீல் பண்ணாததுனால, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு மூத்த ஒரு தாத்தா இருக்காரு, இல்ல ஒரு பெரியப்பா இருக்காரு அப்படின்னா, அவரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவங்க மேல ஒரு பயம் இருக்கும், மரியாதை இருக்கும். அப்படியே அவங்க கிட்ட நம்ம அப்ரோச்சபிளா போய் எல்லாத்தையும் பேசி, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்க அடிச்சு புடிச்சுலாம் விளையாட மாட்டோம். கரெக்ட்டா. ஆனா அவங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கு தான் நல்லது தான் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க வந்து அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கும். நம்ம பார்த்து தான் பேசுவோம். அவங்க முன்னாடி கை கட்டி பவ்யமா தான் நிப்போம். அட்லீஸ்ட் நான் என்னோட ஜெனரேஷன் வரைக்கும் சொல்றேன். இப்ப அந்த ஜெனரேஷன் எல்லாம் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பட் சொல்லிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட். சோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். சோ எனக்கு வந்து நான் என்னோட மணி இதுல ஒர்க் பண்ற முன்னாடி வரைக்கும்
மணி மேல எனக்கு வந்து ஒரு இப்போ நீங்க ஒரு பர்சனா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீட்ல ஒரு பெரியப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லா தம்பிங்களும் அவங்கள கேட்டுதான் செய்வாங்க. எல்லா முடிவும் அவருதான் எடுப்பாரு. வீட்ல ஒரு அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க இருந்து நான் எங்க தெரியுமா என்னோட பெர்சோனாவ நான் மாத்திருக்கேன். இப்போ மணின்றது என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. இப்போ பாய் ஃப்ரெண்டுன்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்? என்ன வேணா பேசலாம். அடிச்சு புடிச்சு விளையாடலாம். 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணா அந்த காதல்ல இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து ஈர்ப்பா இருக்கும்ல. எவ்வளவு நேரம்னாலும் அந்த டைப் பண்ணாலும் டைம் பத்தாது. இப்ப லவ்வர்ஸ கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தர பார்க்கணும்னு அவங்களுக்கு அந்த ஒரு துடிப்பு இருக்கும்ல. ஒருத்தரோட ஒருத்தர் சேரணும்ன்ற அந்த துடிப்பு இருக்கும்ல. அந்த ரிலேஷன்ஷிப்காக தான் நான் வந்து என்னோட மணியோட பெர்சனாவ வொர்க் பண்ணி, இப்ப மணி இஸ் மோர் லைக் மை பாய் ஃப்ரெண்ட். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் போத் ஆன் த சேம் சைட். இப்ப இதே ஒரு மாமியார் மருமகளா பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இட் ஷுடன்ட் சும்மா ஃபன்க்காக சொல்றது. ஆஃப் கோர்ஸ் ஐ ஹேவ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் மை மதர் இன் லா. பட் ஜஸ்ட் டெல்லிங். அது ஒரு ஆப்போனன்ட்டா, ஒரு எனிமியா அந்த மாரி நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அது அதனால இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் டேக் அ மினிட் அண்ட் சி. நான் சொன்ன உடனே உங்களுக்கு இப்ப மணியோட ரிலேஷன்ஷிப் என்னவா வருது? இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? சோ அட் த பிரசன்ட் மொமெண்ட் வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி? இந்த மணின்றது ஒரு பெர்சனா இருந்ததுன்னா, அந்த பெர்சனோட உங்களுக்கு இப்ப என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கூட உட்கார்ந்து ஜாலியா ஒரு காஃபி ஷாப்ல நேரம் போறதே தெரியாம, காஃபி குடிச்சுக்கிட்டு, கதை அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பீங்களா? இல்ல ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு படம் பார்ப்பீங்களா? இல்லன்னா எதிரும் புதிருமா எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பா இருக்கா? இல்ல அத பத்தி நெனச்சாலே எனக்கு வேர்த்து கொட்டுது. ஒரே ஸ்ட்ரெயின்டா இருக்கு எனக்கு அப்படின்னு தோணுதா? ஐயோ! அது என் கண்லயே படாது. எப்ப பார்த்தாலும் எப்ப வருது, எங்க போகுதுன்னே தெரியாது. வீட்டுக்கு பின்பக்கமா வந்து வீட்டுக்கு பின்பக்கமா போயிட்டு அப்படின்ற மாதிரியா? சோ ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் இமேஜினேஷன் அண்ட் சி மனி ஆஸ் எ பெர்சன். அந்த பெர்சன் உங்க லைஃப்ல யார் இப்போ? அப்படின்றத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்றத நீங்க இப்ப எனக்கு சாட்ல போடுறீங்க. ஃப்ரெண்ட், எஸ். Money is goddess Lakshmi from childhood. She's with me always from my childhood, supporting my very beautiful Shankar sir. I will tell about the Lakshmi versus Saraswati analogy also after this. No, நீங்க ஒரு பர்சனா சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த சீனியர் ஒரு பெரியப்பா, ஒரு சீனியர் சிட்டிசன் அந்த பெர்சனா அந்த இமேஜ்ல இருந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இமேஜ் நான் குடுத்தேன் இல்லையா? சோ அந்த மாரி உங்களுக்கு இப்ப இந்த மணியோட என்ன ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த மணிய பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி. ஃப்ரெண்ட் மாதிரி வாட் இஸ் த வே தட் யூ லுக் அட் த மணி? What is husband? Okay, maybe it's more protective, guardian of my life. Confident. So mostly நீங்க இப்ப நீங்க போடுற வேர்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா, இட் இஸ் மோர் தட் யூ அண்ட் மணி ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைஃப். உங்களுக்கு எதிரும் புதிருமா நீங்க மணியோட இல்ல. உங்களோட எனர்ஜிஸ் வித் மணி இஸ் நாட் அகெயின்ஸ்ட் யூ. நீங்க 2 பேரும் ஒரே ஒரு டென்னிஸ் சதீஷ் நல்லா டென்னிஸ் ஆடுவாரு. இப்போ கோர்ட்ல வந்து ஒரே சைடு நின்னு உங்க பேரோட நீங்க ஆடும்போது, அப்படியே சிங்க்ரனைஸ்டா ஆடுவாங்க பார்த்திருக்கீங்களா? டென்னிஸ் அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். எந்த பால் நம்ம அடிக்கணும், எந்த பால் அவங்க அடிக்கணும்ன்ட்டு. அப்பன்னா நீங்க என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே சிங்க்ல ஒரே சைடுல ஆடுறீங்க. கேம நீங்க வின் பண்ணணும்ன்றது. இதே அந்த மணி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல ஆடுதுன்னு வச்சுக்கோங்க டென்னிஸ் கோர்ட்ல. அப்போ வந்து அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து எதிரும் புதிருமா இருக்கு. காம்படிஷன் இருக்கு. மணி நீங்க ஒண்ணு நெனச்சு ஒண்ணு பண்றீங்க. மணி உங்களுக்கு ஆப்போசிட்டா போகுது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் ஒரு டபிள் டென்னிஸ் ஆடும்போது எப்படி 2 பேரும் ஒரே சிங்க்ல ஒரு சைடு ஆடி அந்த கேம வின் பண்றதுக்காக ஆடுறீங்களோ, அந்த மாரியான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மணியோட இருக்கா? அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லன்னும்போது, தட் இஸ் வேர் யூ ஹேவ் டூ வொர்க் ஆன் த ரிலேஷன்ஷிப். ஓகே. ஐ சி வெரி ஃபியூ ஆன்சர்ஸ். பட் நீங்க மத்தவங்க யாராவும் ஷேர் பண்ணனும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் மோர் ஃபார் யூ டூ ரிஃப்ளெக்ட். இட் இஸ் நாட் தேர் இஸ் நோ நீங்க இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க ஹானஸ்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இதோட சேஞ்ச் நடக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வல்னரபிளா ஒத்துக்கணும். ஆமா எனக்கு இது வந்து அடி வாங்குது. நான் அத மாத்தணும் அப்படின்றது. நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம மனசு வந்து அந்த உண்மைய ஒத்துக்க மறுக்கும். இல்ல, இல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்ன நமக்கு என்ன இதுக்கு மேல அப்படின்னு சொல்லும். பட் அதுக்கும் கீழ ஒரு லேயர் இருக்கு. அதுலயும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்றது தான் எப்பவுமே குரோத் வந்து ஒண்ணு பண்ணிட்டோம்னா முடிஞ்சது கிடையாது. அதுக்கு கீழ இன்னொரு குரோத், அதுக்கு கீழ இன்னொரு குரோத், அதுக்கு கீழ இன்னொரு குரோத் இருந்துட்டே இருக்கும். சோ பி ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வல்னரபிள். உங்கள நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ். அதுக்கான இடம் தான் இது. ஏன்னா மத்த எல்லா இடத்துலயும் இத நீங்க பண்ண முடியாது. மத்த இடத்துல நம்ம கவர்ட் அப்பா தான் இருக்கணும்.
பட் சில இடத்துல தான் நம்ம வந்து நம்மளா இருந்து உண்மையா நம்மள வந்து சுய விசாரணை பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸா நீங்க நினைச்சுக்கோங்க. If it's all positive, very, very happy. But if there is something to work upon, this is the time to know, okay, there is some scope I need to work upon அப்படின்றது. ஓகேவா? I guess this exercise is done. And that Lakshmi and Saraswati, எப்பவுமே சொல்லுவாங்க வந்து லக்ஷ்மிய வந்து ஈஸியா ஃப்ளோ பண்ண விடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து புடிச்சு வைப்பாங்க பணத்தை. புடிச்சு வைக்கும்போது அது ரொம்ப பிச்சுக்கிட்டு வெளியில போகும். எப்பவுமே சரஸ்வதியை தான் புடிச்சு வைக்கணுமே தவிர லக்ஷ்மியை புடிச்சு வைக்க கூடாதுன்றதுதான் வந்து கணக்கு. நாலேஜ வந்து நீங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வைசர் பெர்சனா நீங்க மாறுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க மேல நீங்க ஒர்க் ஆயிட்டே இருப்பீங்க. ஆனா பணத்த மட்டும் புடிச்சு வைக்கணும். அதான் ஹோர்டிங் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அத புடிச்சு வைக்க வைக்க அது பயங்கரமா பிச்சுக்கிட்டு தான் வெளிய போகும். பிகாஸ் லக்ஷ்மியோட எனர்ஜி வந்து ஃப்ளோ. மணியோட எனர்ஜி வந்து வாட்டரோட எனர்ஜி மாதிரி. இட் வில் ஃப்ளோ த்ரூ. அது ஃப்ளோ பண்ணாம புடிச்சு தண்ணிய ஒரு இடத்துல சேர்த்து வச்சோம்னா என்ன ஆகும்? ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஆயிட்டு அதுலதான் கொசு முட்டையிடும். அதுலதான் பாசி வரும். அதுலதான் நாத்தம் வரும். இதே மணி வந்து அழகா அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கணும். உங்களோட தேவை எப்படி ஒரு ஆறு வந்து ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடும். ஆனா அந்த ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவங்களோட தேவையும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே தான் போகும் அந்த ஆறு. கரெக்ட்டா? அந்த மாதிரி தான் மணியோட ஃப்ளோ இருக்குமே தவிர எப்பவுமே புடிச்சு புடிச்சு வைக்க கூடாது. யாருக்கா ஏதாவது சொல்லணுமா? தினேஷ் ஏதாவது சொல்றதுக்கு இருக்குங்களா இல்ல தெரியாம அன்மியூட் பண்றாங்க? ஓகே ஓகே அப்புறம் மேபி. சோ அதுதான். சோ அதனால இந்த லக்ஷ்மி வித் சரஸ்வதி இப்ப சார் சொன்னதுனால எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. சோ ஆல்வேஸ் ட்ரை டு ஹோல்ட் சரஸ்வதி, பட் ஆல்வேஸ் லெட் த லக்ஷ்மி ஃப்ளோ த்ரூ யூ. அதுதான் வந்து அதோட நுவான்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்வீன் விஸ்டம் அண்ட் மணி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 3 டிஃபரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மணி இருக்கு அபண்டன்ஸ் ஒர்க் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் லேயர். இதுலதான் நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைனான்சியல் பிளானிங், பிராக்டிகலா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, எவ்வளவு சேவ் பண்ணணும், என்ன பெர்சன்டேஜ் எங்க போகணும், எந்த நம்பர்ஸ் ஃபியூச்சர்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ளமேஷன் எங்க எவ்வளவு இன்ஃப்ளேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே இந்த பிசிக்கல் வேர்ல்டுல பண்ற மணியை பத்தி நீங்க வச்சிருக்கிற எல்லாமே வந்து பிசிக்கல் பிளேன்ல பண்ற 3D ரியாலிட்டி. அதுதான் பிராக்டிகலா வேர்ல்டுல. அதுதான் மாசம் பொறுத்தா உங்களுக்கு வர சம்பளம் ஆகட்டும், லாபம் ஆகட்டும், செலவாகட்டும், கரண்ட் பில் ஆகட்டும், வீட்டு வாடகை ஆகட்டும், சாப்பாட்டு செலவாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே பிராக்டிகலா நடக்கிறது வந்து இந்த பிசிக்கல் பிளான்ல. நெக்ஸ்ட் லெவல் வந்து சைக்காலஜிக்கல். அதுதான் அந்த மைண்ட் செட் லேயர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது. அது வந்து உங்களோட எமோஷனல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் லேயர்ல நடக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அபண்டன்ஸ். மணியை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க மணிக்கு உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்கு, மணியை பத்தி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, உங்களோட நம்பிக்கைகள் என்ன, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மணியை பத்தி உங்களுக்கு வந்து பிலீஃப்ஸ் என்ன, இப்படி பல விஷயங்கள் வந்து நம்மளோட எமோஷனல் லேயர்லயும் மென்டல் லேயர்லயும் ஒர்க் பண்றது வந்து சைக்காலஜிக்கல் லேயர் ஆஃப் த மணி. தேர்ட் லேயர் வந்து எனர்ஜி. மணி ஆஸ் அன் எனர்ஜி. ஓகே. மத்த எல்லா பொருளுக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு எனர்ஜி இருக்கோ, இப்ப தண்ணிக்குன்னா ஒரு எனர்ஜி, மருந்துக்குன்னா ஒரு எனர்ஜி, ஒன்னொன்னுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். மணி இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி. இப்ப நீங்க வந்து அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சிக்கு உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகுச்சுன்னா நீங்க ஈஸியா அந்த மணியை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் மணியோட எனர்ஜி இங்க இருக்கு, பட் உங்களோட எனர்ஜி இங்க இருக்குன்னா, இது நான் நிறைய என்னோட மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கிளாஸஸ்ல நிறைய பேசியிருக்கேன். நம்மளோட எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சியை அப்லிஃப்ட் பண்ணும்போது நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. பட் அதை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கான அந்த கண்டெய்னரா, அந்த எனர்ஜியா, அந்த ஃப்ரீக்வன்சியா நம்ம மாறும் போதுதான் இதுவும் ஒரே பிளேன்ல வந்து மீட் ஆகும். இது கரெக்டா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்ம மேட்ச் பண்ணி வைக்கும் போது கரெக்டா பாட்டு கேட்கும்ல, அந்த மாதிரி தான். பட் அந்த பாட்டோட ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி அந்த காட்டுல இருக்குதான். பட் நீங்க டியூன் பண்ணும்போது உங்களை நீங்க கரெக்டா அந்த பாட்டோட ஃப்ரீக்வன்சில மேட்ச் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பாட்டு கேக்குது. இல்லைன்னா ஒரு புள்ளி நீங்க தள்ளி இருந்தா கூட உங்களுக்கு அந்த பாட்டு கேட்காது இல்லையா? அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி. சோ ஸ்பிரிச்சுவல் லேயர்ல வந்து ஒர்க் பண்றதுக்கும் நிறைய இருக்கு மணியோட லெவல்ல. சோ மணியை ஒரு எனர்ஜியா பார்க்கும்போது மணி இட் செல்ஃப் இட்ஸ் நாட் குட் ஆர் பேட். மணி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு டூல், அவ்வளவுதான். காருக்கு போடுற ஒரு பெட்ரோல் மாதிரி அது ஒரு ஒரு கமோடிட்டி, அவ்வளவுதான். இப்ப நம்ம காருக்கு போடுற பெட்ரோல் தான் மணினா, நம்ம லைஃப்ல வந்து மணியை வந்து பெட்ரோல் மாதிரி யூஸ் பண்றோம். ஆனா நம்ம எங்கேயாவது காரை வந்து பெட்ரோல் போடுறதுக்காகவே வாங்குவோமா? இல்ல ஒரு டூர் போறோம்னா வெறும் நம்ம பெட்ரோல் ஸ்டேஷன்ல நிறுத்தத்துக்காக மட்டுமா நம்ம டூர் போடுவோம்? போட மாட்டோம். சோ மணி வந்து இருந்தாதான் அந்த ஃபியூயல் இருந்தாதான் அந்த கார் ஓடும். அதனால மணி இருந்தாதான் லைஃப் ஓடுமே தவிர, அதுக்காக மணி தான் லைஃப்னு கிடையாது. அதே மாதிரி பெட்ரோல் தான் காருன்னு கிடையாது. சோ நீங்க பெட்ரோலை யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான ஒரு டெஸ்டினேஷன்ஸ் நீங்க பிளான் பண்ணி கரெக்டான ட்ரிப்ஸ் நீங்க என்ஜாய் பண்றீங்க.
ஆன் த வே அங்கங்க உங்களுக்கு ரீஃபில் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க பெட்ரோல போட்டுக்க போறீங்க. அந்த மாதிரி நீங்க மணிய பார்க்க ஆரம்பிக்கணும். சோ இந்த மாதிரியான எனர்ஜெட்டிக்கலி மேட்ச் வித் மணி அண்ட் அந்த டூல எப்படி நம்ம ரைட்டா யூஸ் பண்றது. இப்ப இந்த சுத்தியல வச்சு ஆளையும் அடிக்கலாம், ஆணியும் அடிக்கலாம்ன்ற மாதிரி தான். சோ அந்த அந்த டூல நீங்க எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றீங்கன்றது அடுத்த லெவல். சோ அதனால பிசிக்கல் லேயர்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தா, நீங்க பிசிக்கல் லேயர்ல பண்ணணும். உங்க மணிய நீங்க வாட்ச் பண்ணணும். உங்க மணி எங்க குரோ ஆகுது, எப்படி அத மல்டிப்ளை பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். சோ நீங்க அந்த லேயர்ல ஒர்க் பண்ணணும். இல்ல எனக்கு எமோஷனலி என்னோட மணியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நீங்க அந்த லேயர்ல ஒர்க் பண்ணணும். இல்ல எனர்ஜெட்டிக்கலி, ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு வந்து மணியோட ஒர்க் பண்ணணும்னா, நீங்க அந்த லேயர்ல ஒர்க் பண்ணணும். சோ திஸ் இஸ் ஆல்சோ இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒரு சின்ன குவிஸ் ஒண்ணு குடுக்குறேன். ஒன் பை ஒன் நம்ம வந்து போகும். நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஜஸ்ட் நீங்க அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்டுக்கும் எஸ், நோ மட்டும் போடுங்க. சோ உங்களோட மணி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த குவிஸ்ல வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் எத்தன எஸ் வருதுன்றத மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணி கடைசியா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நான் படிச்சு உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வரேன் கூடவே. எனக்கு தமிழ்ல எழுதுறதுக்கு இதுவா இருந்ததுனால. So first of all வந்து I worry about money even when things are going okay. அதாவது நீங்க பணத்தை பத்தி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. எப்பவுமே எல்லாமே நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஆனா கூட ஏதாவது ஆயிடுமோ? இந்த சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தா அடுத்தது உடனே ஒரு கஷ்டம் வந்துரும். ஒரு படத்துல கூட ஒரு நல்ல ஹாப்பியா பாட்டு பாடி முடிப்பாங்க. முடிச்ச உடனே ஒரு சண்டை வந்துரும். ஏதாவது ஒண்ணு ஆயிடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பயம் இருக்கும்ல எப்பவுமே. சோ அந்த மாதிரி ஏதாவது ஃபியர் இருந்ததுன்னா எஸ் போடுங்க. செகண்ட் வந்து மேபி ஒன் செகண்ட் எடுத்துக்கோங்க எல்லாருமே. சோ இஃப் யூ கான்ஸ்டன்ட்லி ஒரி அபவுட் மணி ஈவன் தோ திங்ஸ் ஆர் கோயிங் குட், புட் எஸ். ஓகே. ஓகே. நீங்க குயிக்கா ஃபர்ஸ்ட் மனசுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது நீங்க போடுங்க. ஏன்னா இதுல ரைட், ராங் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்கு அந்த மணிய பத்தி என்ன ஒரு இது இருக்குன்றது. செகண்ட் வந்து என்ன கொஸ்டின்னா, ஐ ஆஃபன் ஃபீல் தேர் இஸ் நெவர் எனஃப் மனி. நோ மேட்டர் ஹவ் மச் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தல அப்படின்றது. இது வந்து ரொம்ப கான்ஸ்டன்டான ஒரு இது. என்ன பண்ணாலும் பத்தல, எவ்வளவு பண்ணாலும் பத்தல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான பிலீஃப் ஏதாச்சு உங்களுக்கு இருக்கா? அப்படின்ற மாதிரி பாருங்க. ஓகே. அடுத்தது 3வது கொஸ்டின் வந்து, ஐ ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் மனி ஆன் மைசெல்ஃப் ஈவன் ஃபார் சம்திங் தட் குட் ஹெல்ப் மீ டு குரோ. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்குன்னா செய்வாங்க. தனக்கு மேல தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். இல்ல இந்த மாரி ஒரு புரோகிராம்ஸ் ஜாயின் பண்ணணும். ஒரு கோர்ஸ்ல நான் சேர்ந்து படிக்கணும். இல்ல ஒரு ஜிம்முக்கு போய் என்னோட ஹெல்த்த நான் வந்து டெவலப் பண்ணணும். தனக்குன்னு தம் மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அவங்களால அது பண்ண முடியாது. வீட்டுக்காக செய்றேன். எஸ்பெஷலி இது விமென் வந்து நெறைய பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்காக பண்ணுவாங்க. குடும்பத்துல இருக்கவங்க. பட் அவங்களுக்கு மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அது ஏதோ செல்ஃபிஷா ஃபீல் ஆகும். ஐயோ! நான் வந்து எனக்கு நான் பண்ணிக்கிறது. ஐயோ! மத்தவங்களுக்கு இல்லாம நான் எப்படி பண்றது? அந்த மாதிரி. சோ உங்க மேல நீங்க செலவு பண்றதுக்கு ஹெசிடேட் பண்றவங்களா இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க. இதோட ரிவர்ஸும் இருக்கு. அது வேற. சிலதெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷா தனக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு மத்தவங்கள பத்தி பார்க்காத கேட்டகரி. அது வேற இதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். பட் இப்ப இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது வந்து, ஐ பிலீவ் மேக்கிங் லாட் ஆஃப் மனி இஸ் ஹார்டர் ஃபார் பீப்பிள் லைக் மீ. இது வந்து ஃபர்ஸ்ட் சதீஷ் இத சொல்லி ஆரம்பிச்சாரு. என்னால பணம் சம்பாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா தான் இது கிடைக்கும். இது ஈஸி கிடையாது. அப்படின்ற நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. மனி டோன்ட் கம் ஈஸிலி. சொல்லுவாங்கல்ல, மனி டோன்ட் பணம் ஒண்ணும் மரத்துல காய்க்கல. அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான பிலீஃப் மணிய பத்தி ரொம்ப கஷ்டம் அது. அந்த மாதிரி. ஓகே. அடுத்தது வந்து, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் ஆஸ்கிங் ஃபார் வாட் ஐ அம் ட்ரூலி வொர்த். இது வந்து ரொம்ப நான் என்னோட கார்ப்பரேட் கெரியர் கோச்சிங் பண்ணும்போது நான் பார்த்திருக்கிறேன். நெறைய பேருக்கு இந்த சேலரி நெகோசியேஷன் இல்ல. நானே ஒரு கட்டத்துல அங்க இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு கம்பெனில வந்து நான் எதிர்பார்த்தத விட அதிகமா சேலரி குடுத்துட்டாங்க. அவங்க கரெக்ட்டா மார்க்கெட் வேல்யூ படி தான் குடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் வரல. ஐயோ! என்னடா இவ்ளோ குடுத்துட்டாங்க, இவ்ளோ குடுத்துட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு நைட் வந்து Googleல சேரிட்டி எல்லாம் கூகுள் பண்ணி பார்க்குறேன். யாருக்கு டொனேட் பண்றது அந்த எக்ஸ்ட்ரா காசுன்னு. அப்புறம் தான் மறுநாள் வந்து என் ஃப்ரெண்ட் ரொம்ப மண்டையில அடிக்கிற மாரி ஒண்ணு சொன்னா, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதான் உன்னோட மார்க்கெட் வேல்யூவே. நீ இவ்ளோ நாளா உன்ன அண்டர் செல் பண்ணின்னு இருக்க. இப்பதான் உனக்கு கரெக்ட்டான சம்பளமே வருது லூசு. அத போய் முதல்ல வாங்குறத விட்டுட்டு உட்கார்ந்து யோசிக்கிறியே" அப்படின்ற மாதிரி. சோ சம்டைம்ஸ் நம்மள வந்து நம்ம ரொம்ப அண்டர் செல் பண்ணிப்போம். ஐயோ! நான் இதெல்லாம் டிசர்விங்கே இல்லங்க. ஐயோ! நமக்கு இது நெறைய குடுத்துட்டாங்களோ! ஏன்னா நம்ம செல்ஃப் வொர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் வந்து லோவா இருக்கும்போது, நமக்கான பணத்த நம்மளால கேட்டு பெறுறதுக்கான ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். சோ அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது நீங்க சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கேக் கூட பேக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயா அந்த கேக்க பேக் பண்ணி பக்கத்து வீட்ல இருக்கிற குழந்தை, எதிர் வீட்ல இருக்கிற குழந்தைக்குலாம் குடுப்பாங்க. இதே நீ அந்த கேக்க பேக் பண்ணி ஒரு ரூ. 150 சொல்லி வித்துடு அப்படின்னு சொன்னான்னா, "ஐயய்யோ! அது எப்படி விக்கிறது?" அப்படின்னுவாங்க.
ஏன் முடியாது? ஏன்னா நம்மளால வந்து அந்த காசு கேட்கறது, ரிசீவ் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு. சோ அந்த ஓப்பன் டூ ரிசீவ். இது நான் ரொம்ப நெறைய வொர்க் பண்ணியிருக்கேன். இன்னமும் நான் வொர்க் பண்ணிட்டே இருக்கேன்றது தான். ஏன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ட், நான் செல்ஃப் மேட் விமன்ன்றதுனால, எனக்கு யாராவது எனக்கு காசு குடுத்தா எனக்கு ஏதோ அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்கும். அது வந்து அது வந்து நான் இன்னுமே ஸ்டில் ஐ அம் வொர்க்கிங் ஆன் த ரிசீவிங் பார்ட் ஆக்சுவலி. சோ அந்த கேட்டகரில யாராவது இருந்தா எஸ் போடுங்கம்மா. தயவு செஞ்சு நானும் ஒரு எஸ் போட்டுக்கிறேன் என் சைடுக்கு அதுல. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஐ கம்பேர் மை ஃபைனான்சியல் சக்சஸ் வித் அதர்ஸ் அண்ட் ஃபீலிங் ஐ லெஃப்ட் பிஹைண்ட். இது ரொம்ப நடக்கும். நம்மளோட கூடவே படிச்ச ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப நல்லா அப்ராட்லாம் போய் செட்டில் ஆயிருப்பாங்க. இல்ல பிசினஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். திடீர்னு பார்த்தா, "ஏய் அவன்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டான்ல. ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்கிட்டான் காரு. நான் என்ன இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இதே கம்பெனில இன்னும் 15 வருஷமா இதே சம்பளத்துல இருக்கேன்." அப்படின்னு நம்மள நம்மளே திடீர்னு அப்படியே சுருங்கி போயிடும் மனசு. அந்த மாரி. திடீர்னு எங்கேயோ ஒரு Facebookல, எங்கேயோ ஒரு Instagramல யாரோடயோ சக்சஸ பார்த்த உடனே, "ஐயோ! நம்மலாம் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையோ வாழ்க்கையில." அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் சம்டைம்ஸ். அந்த மாரினா எஸ் போடுங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எஸ்பெஷலி விமன் ஐ ஹவ் சீன் திஸ். ஐ சீக்ரெட்லி ஃபியர் தட் இஃப் ஐ பிகம் சூப்பர் வெல்தி, பீப்பிள் வில் ஜட்ஜ் மீ ஆர் பீப்பிள் வில் லீவ் மீ. இல்லன்னா அவங்களோட இருக்கிற அந்த உறவு வந்து மாறிடும். நாளைக்கு நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டேன். பயங்கர பாப்புலர் ஆயிட்டேன். இல்ல எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா, நான் எல்லாரோடையும் இதே மாரி சகஜமா பழக முடியாது. இல்ல மத்தவங்க எல்லாரும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டா? அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரு மாரி ஒரு கம்ஃபர்ட்ல பழகியிருப்போம். திடீர்னு நம்ம வந்து மட்டும் பணக்காரங்களா மாறிட்டோம்னா, ஓ! இவ ஏதோ பணக்காரங்க ஆயிட்டாங்க. இவங்க கூட நம்ம சேரக்கூடாது, வைக்கக்கூடாது அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா நம்ம நெறைய இந்த மூவிஸ்க்கெல்லாம் இதுக்கு நல்ல கிரெடிட் உண்டு. ஏன்னா படத்துல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த கோட் சூட் போட்டுட்டு வரவங்க எல்லாம் பயங்கர வில்லனா இருப்பாங்க. அந்த காலத்து படத்துல இந்த நிழல் ரவி, ராதா ரவி, வினு சக்கரவர்த்தி இந்த கேரக்டர்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டா ஒரு கோட் சூட்ட போட்டுட்டு எப்பவுமே யாரோட குடிய கெடுக்கலாம்னு பேசின்னு இருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து கஷ்டப்பட்டு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி, இல்லன்னா கைவண்டி இழுத்து தம்பிய படிக்க வச்சு, இதெல்லாம் தான் நான் பார்த்து வளர்ந்த மூவிஸ். அப்ப என்ன ஆகும் நல்லவன்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறுற மாதிரி, கெட்டவன்லாம் வந்து பணக்காரன் இருக்கவன்லாம் கெட்டவன் அப்படின்ற மாரி நம்மள அறியாமலே இதெல்லாம் சப்கான்ஷியஸ்ல இது யாரும் சொல்லி கிடையாது. பட் அந்த மாதிரி ஜஸ்ட் ஐ வாண்டட் டூ ஷேர் அது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் டு டிசர்வ் குட் மனி. இது நான் சொன்ன மாரி தான். இது வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா தான் எனக்கு வந்து நான் அந்த மனிக்கான டிசர்வபிலிட்டி வரும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அடுத்தது செகண்ட் லாஸ்ட் வந்து அ இது வந்து மணி ஏர்ன் பண்றது எனக்கு ஈஸி தான். பட் எனக்கு அத வந்து தக்க வச்சுக்கவோ, அத வளர்க்கவோ எனக்கு தெரியல. அப்படின்ற கேட்டகரி. பணம் வந்துடுது. ஆனா என்னால அத வந்து ஹோல்ட் பண்ணவோ, குரோ பண்ணவோ முடியல. அப்படின்னா எஸ் போடுங்க. லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே நான் ரொம்ப டீப்பா வொர்க் பண்ண ஒரு விஷயம். என்னோட ஓன் ஃபைனான்சஸ் நானே ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஃபியர் இருக்கா? அப்படின்றது. இது வந்து எங்க அம்மாவோட ஒரு பேட்டர்ன்ல நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா வந்து அவங்க இறக்குற வரைக்கும் ஷி நெவர் ஹேட் ஹர் ஓன் பர்ஸ் ஆர் ஓன் மனி. அவங்க வந்து ஒரு பர்ஸ் கையில வச்சு பழகி நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயும் போவாங்க, எங்க அப்பா கூட தான் போவாங்க, எங்க கூட வருவாங்க. எங்க கூட தான் வருவாங்களே தவிர, அவங்க எப்பவுமே அவங்களுக்கு தனியா ஒரு ஹேண்ட் பேக்கோ, ஒரு பர்ஸோ அதுல ஒரு ரூ. 100 வச்சு நான் பார்த்ததே கிடையாது அவங்களோட இது வரைக்கும். சோ எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இப்ப எனக்கு வந்து ஹேண்ட் பேக் இல்லாம என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போனா கூட எனக்கு ஏதோ ஒரு பாடியில ஒரு பார்ட் நான் வீட்ல விட்டுட்டு போற ஃபீலிங் வர மாரி இருக்கும் நமக்கெல்லாம் இப்போ. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு இண்டிபெண்டன்ட்டா இருந்து பழகி, எப்பவுமே வீட்டு சாவி கூட ஒரு ஒரு காப்பி கூட இருக்கும். இட்ஸ் நாட் தட் ஐ அம் நாட் ட்ரஸ்டிங் சம்படி. இட்ஸ் நாட் தட் ஐ அம் நாட் ட்ரஸ்டிங் மை ஹஸ்பண்ட். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே என்னோட ஃபால் பேக் ஆப்ஷன். எல்லாருமே தே கோயிங் டூ ஸ்டாண்ட் ஃபார் மீ தான். பட் என்ன இருந்தாலும் அது நான் என்னோட ஓன் மனி நானே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது. So maybe if anybody who don't want to look at their numbers, who don't want to handle their own money, நான் சம்பாதிப்பேன் என் வீட்டுக்காரர்கிட்ட குடுத்துருவேங்க. அவரு பார்த்துப்பாரு எல்லாம். அந்த மாரி கேட்டகரில யாராவது இருந்தா, அந்த மாரி ஹஸ்பண்ட்ஸும் சில பேர் வைஃப் கிட்ட குடுத்துருவாங்க. அவங்க தான் மனி மேனேஜ் பண்ணுவாங்க. சோ அந்த மாரி யாராவது இருந்து வேர் யூ டோன்ட் லுக் அட் யுவர் ஓன் நம்பர்ஸ், தென் அந்த ஏன்னா ஐயோ! இதெல்லாம் தலைவலிப்பா. ஏர்ன் பண்ணி குடுத்துடலாம். பட் நான் மேனேஜ் பண்ண மாட்டேன். அப்படின்னாலும் எஸ், நோ. நீங்க எந்த கேட்டகரில வரீங்கன்னு பாருங்க. நோ எஸ், நோ எஸ், நோ எஸ். ஓகே, குட்.
சோ இந்த குவிஸ் நம்ம எதுக்கு பண்ணோம்னா, ஜஸ்ட் உங்கள பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வருது. இது வந்து ஜஸ்ட் சாம்பிளர் கொஸ்டின் தான். இது மாரி நீங்க இன்னும் நெறைய கொஸ்டின் நீங்களே சும்மா வந்து நீங்க ஒரு ஏஐல கூட போய் ஒரு மணி குவிஸ் நீங்களே கூட டிசைன் பண்ணி நீங்க போட்டு கூட பாருங்க. இதோட கன்டினியூஷன் நெறைய வரும். அந்த மாதிரி வந்து நம்மளே நம்மளுக்கு செலவு பண்றது, மத்தவங்களுக்கு செலவு பண்றது, ஏர்ன் பண்றத பத்தி, சேவ் பண்றத பத்தி, ஸ்பெண்ட் பண்றதுக்கான கொஸ்டினர், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி அந்த ஓப்பன் டூ ரிசீவ் மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கான இது, டிமாண்ட் பண்றதுக்கான இது, நெகோஷியேட் பண்றது, பெர்சுவேட் பண்றது, இப்படி நெறைய மனில டிஃபரெண்டான எனர்ஜிஸ் அசோசியேட் ஆயிருக்கு. சோ இஃப் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ, நீங்களே உங்களோட ஓன் எக்ஸர்சைஸும் நீங்க பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி. ஓகே. பட் எனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் இப்ப இத பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இதுவரைக்கும் நீங்க யோசிக்காத ஒரு விஷயம், இந்த கொஸ்டின் பண்ணும்போது ஆமா, இல்ல அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? அப்படின்னா ஜஸ்ட் டேக் அ மினிட். அ உங்களோட ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு நீங்க அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். இல்ல வந்து நீங்க இதுலயும் போடலாம். சாட்ல போடலாம். அது என்ன விஷயம்னு போடுங்க. எஸ்ன்னு போடுறத விட, வாட் இஸ் இட் ரியலி ஓகே 6 எஸ் 4 நோ. நைஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிளர். நீங்க இன்னுமே டீப்பா கூட இதுல வொர்க் பண்ணலாம். எஸ் சார். மனி வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே டு ஃப்ளோ இஃப் யூ டு நாட் பிளான் டு டூ இட். கரெக்ட். மணி வந்து எப்பவுமே ஒரு பை ப்ராடக்ட்டா இருக்கும். நம்ம ஒரு வேல்யூவ குடுக்கும்போது, அந்த வேல்யூக்கு மணி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து குடுப்பாங்க. அந்த மாதிரி தான். நம்ம வந்து மணிய வந்து பிரதானமா வச்சு வேலை பண்றத விட, நான் என்ன வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்றது? திஸ் 90 மினிட்ஸ் இஸ் தட் ஐ வாண்டட் டு டூ சம் சேஞ்ச் இன் சம்படிஸ் லைஃப். அவ்வளவுதான். வெதர் யூ சைன் அப், வெதர் யூ பே மீ, வெதர் ஐ வில் கன்டின்யூ, தட் இஸ் ஆல் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ரூம் ஃபார் மீ நவ். அதெல்லாம் என்னோட கொஸ்டின் கிடையாது. இந்த 90 மினிட்ஸ் will I give the value to you and will that make anybody's life 1% change? அவ்வளவுதான் எங்க கேம். அந்த கேம் நான் வின் பண்ணேன்னா, அது எனக்கு இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவ்வளவுதான். Then the money will follow. If I really energetically pure in doing what I'm doing, I know God will fill my cup somehow. அவ்வளவுதான். 8 yes, 2 no. Good. More the yes. நீங்க யாரெல்லாம் 5 எஸ்க்கு மேல வாங்கிருக்கீங்க, அவங்க எல்லாம் என்னோட ப்ரோக்ராம் சைன் அப் பண்றீங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. Definitely there is lot of work to be done. Okay, good. மூவ் ஆன் பண்ணலாமா? அப்புறம் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நானே ஒரு செல்ஃப் பேட்டர்ன் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். சோ இது வந்து இந்த மணி இது நானே போட்ட பேட்டர்ன்ஸ். திஸ் வாஸ் நாட் ரியலி டேக்கன் ஃப்ரம் எனிவேர். சோ இந்த பேட்டர்ன்ல எந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து அசோசியேட் ஆகுதுன்றது நம்மளே பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏர்ன் பண்றது அண்ட் தென் யூ அட்ராக்ட் ஆல்சோ மணி. ஓகே. ஏர்ன்றது உங்களோட உழைப்புக்கு கிடைக்கிற பணம். அட்ராக்ட்ன்றது ஜஸ்ட் உங்க அப்பா உங்களுக்கு குடுக்கறது, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு குடுக்கறது, உங்க பசங்க உங்களுக்கு குடுக்கறது. ஜஸ்ட் யூ ஆர் தேர். யூ ஜஸ்ட் வாண்டட் டு யூ அட்ராக்ட் மணி. யூ டோன்ட் நீட் டு வொர்க் ஹார்ட் ஃபார் இட். பாசிவா நீங்க வந்து வர இன்கம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஸ்பெண்ட் அந்த பணத்த. அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்த சேவும் பண்றீங்க. அந்த பணத்த நீங்க கிவ்வும் பண்றீங்க. கிவ் மீன்ஸ் நல்லா சேரிட்டில குடுக்கறது, மத்தவங்களுக்கு தாராளமா செலவு பண்றது. ஐ மீன் ஒரு ஹேப்பியா நீங்க குடுக்கறது. அண்ட் யூ என்ஜாய் த மனி ஆல்சோ. இது ரொம்ப பெரிய ஆஸ்பெக்ட் ஆக்சுவலி. பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ஜாய் பண்றவங்க கிடையாது. இந்த ஒரு பாட்டாளி படத்துல வந்து ஆனந்தராஜ் கேரக்டர் இருக்கும். அது வந்து ஒட்டுமொத்த சொத்தும் வந்து சரத்குமார்து. ஆனா அந்த ஆனந்தராஜ் கேரக்டர் தான் அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அனுபவிக்கும். சரத்குமார் வந்து வேலையில இது வேலை செய்யறவரா இருப்பாரு அந்த படத்துல. அதே மாதிரி முத்து படத்துல ரஜினியும் சரத் பாபு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட. நான் நிறைய படம் ரெஃபரன்ஸ் சொல்றேன் ஜஸ்ட் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு தெரியாது எல்லாரும் அவ்வளவு படம் பார்த்திருப்பீங்களான்னு. பட் ஏன்னா அந்த எல்லாருக்குமே பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை அனுபவிக்கிறதுக்கான ராசியும் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சோ இதனாலதான் இந்த என்ஜாய் நான் ஏன் பர்பஸா உள்ள கொண்டு வந்தேன்னா, அத ஏர்ன் பண்ணவும் தெரியணும், அத அட்ராக்ட் பண்ணவும் தெரியணும், அத ஸ்பெண்ட் பண்ணவும் தெரியணும், சேவும் பண்ணணும், மத்தவங்களுக்கு மனசார குடுக்கவும் தெரியணும், தானும் என்ஜாய் பண்ணணும். அப்புறம் அத ஒரு போடு ரிப்பீட் மோட்ல அப்படின்ற மாரி ரிப்பீட் பண்ணணும். அது வந்து ஒன் ஆஃப் அ சீக்வென்ஸ் கிடையாது. சோ அது எப்படி நான் வந்து ஏன்னா பணமும் தண்ணியும் வந்து ஒண்ணு. நெறைய பேரு நெறைய ரிலிஜியன்லயும் சரி பார்த்திருக்கேன். நெறைய பிலீஃப் சிஸ்டம்ல வந்து வாட்டர் இஸ் அபண்டன்ஸ் இல்லையா? இப்ப ரெய்னி ஓஷன்ன்றதுன்னா அதுக்கான ஆர்க்கிடைப்பா குடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அது ஓஷன். சமுத்திர அளவுக்கு அதுல வந்து தண்ணி இருக்கு. இதுல மழை வேற பெய்யுதுன்னா, அப்ப எவ்வளவு தண்ணி அந்த இடத்துல இருக்கும்ல. சோ அந்த மாரி இருக்கிற பணம் அது. சோ தட் இஸ் வெரி பியூர் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் அதுல வந்து அது ஒரு சைக்கிளா போயிட்டே இருக்கும். எப்படி வந்து நம்ம இந்த பெர்ஸ்பிரேஷன் நடக்கும், திருப்பி கண்டென்சேஷன் நடக்கும், திருப்பி அந்த மேகம் வந்து மழை மேகமா மாறும், திருப்பி மழை பொழியும், மழை பொழிஞ்ச உடனே திருப்பி கடல்ல வரும், கடல்ல வந்த உடனே திருப்பி கடல்ல இருந்து நீர் ஆவியா மாறும். இது எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம் 4th 5th ஸ்டாண்டர்ட்லயே. சோ அந்த சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிப்பீட் சைக்கிள். சோ இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு பி.
ஸோ எப்பவுமே வத்தாம அது ஒரு சைக்கிள்ல அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல வந்து எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் பாருங்க. அது சேவும் பண்ண முடியும், ஸ்பெண்டும் பண்ண முடியும், மத்தவங்களுக்கு தாராளமா குடுக்கவும் முடியும், தானும் அனுபவிக்க முடியும். இந்த ஆர்க்கிடைப். இதுல யாராவது நான் இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்ணபடி, இந்த ஜோன்ல யாராவது இருந்தீங்கன்னா, ரெய்னி ஓஷன்னு டைப் பண்ணுங்க. இதுதான்ப்பா என்னோட ஆர்க்கிடைப் அப்டின்னா. இந்த ஆர்க்கிடைப்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு அவதார் மாதிரி. ஓகே, தட்ஸ் மீ அப்டின்னா நீங்க வந்து தட்ஸ் மீன்னு போடுங்க. ரெய்னி ஓஷன் கேட்டகரில இருக்கீங்கன்னா. ஓகே, இப்ப அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்துடலாம். ஓகே, இதுக்கு அடுத்த கேட்டகரி இத விட கொஞ்சம் இது. ஓகே. அ ஓகே, ரெய்னி ஓஷன் வெரி குட். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து என்னன்னா, ஏர்ன், ஸ்பெண்ட், சேவ், கிவ், என்ஜாய், ரிப்பீட். இட்ஸ் நாட் லைக் ஆஸ் இப்ப அதாவது அந்த ஓஷன் வந்து ரெய்னி ஓஷன் எப்படின்னா பயங்கரமான ஒரு வெல்த் கிரியேஷன் பண்றது, ஒரு வெல்த் ஈகோ சிஸ்டம்ல இருக்கிறது வந்து ரெய்னி ஓஷன். இந்த செரீன் சி வந்து எப்படின்னா, ஏர்ன் பண்றோம், ஸ்பெண்ட் பண்றோம், சேவ் பண்றோம், கிவ் பண்றோம், என்ஜாய் பண்றோம். அதாவது மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கிடையாது. பட் பயங்கரமா அந்த வெல்த் ஈகோ சிஸ்டம்ல கிடையாது. பட் வருது, சந்தோஷமா செலவு பண்றோம், தேவையான அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இத சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கான ஒரு சேவிங் இருக்கு. என்னால முடிஞ்சத நான் குடுக்குறேன். எனக்கு தேவையானத நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். திருப்பி இது ஒரு ரிப்பீட் மோட்ல போறது. இந்த கேட்டகரியில யாராவது இருந்தீங்கன்னா, புட் செரீன் சி, எஸ்எஸ். யாராவது எஸ்எஸ் கேட்டகரியில இருக்கீங்களா? செரீன் சி. எப்படி வந்து இந்த ஆறு எல்லாம் போய் கடல்ல கலக்குதோ, அது மாரி இருக்கு. ஆனா வந்து ரொம்ப ஓஷன் சமுத்திரம் அளவுக்கு கிடையாது. பட் ஐ அம் இன்டு தி டீசென்ட் செரீன் சி கேட்டகரி. அப்படி யாராவது இருந்தா எஸ்எஸ் கேட்டகரியில போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேட்டகரி. ஓகே, இது 2 அனிமேஷன் வந்து இதுவாயிடுச்சு. ஓகே. ஏர்ன், ஸ்பெண்ட், சேவ், ரிப்பீட். அது வந்து டேம். அது எப்படின்னா, நம்ம ஏர்ன் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். செலவு போக மீதி எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து, பார்த்து ரொம்ப சேவ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அது ரிப்பீட் ஆகும். ரொம்ப வந்து என்ஜாய் பண்றது அதெல்லாம் கிடையாது. இதுல வந்து ஒரு டிபிக்கல் ஒரு மிடில் கிளாஸ் பிஹேவியர்ன்னு வச்சுக்கோங்களேன். மாசம் பிறந்தா ஒரு சம்பளம் வரும் ஃபிக்ஸ்டா. ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அப்புறம் வந்து என்ன என்ன முடியுதோ அத கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த டேம்ல ரிசர்வாயர்ல வைக்கிற மாரி. அத சேர்த்து வச்சு ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இல்ல ஏதோ ஒரு பைக் வாங்குறது. அந்த மாரி ஒரு செலவு பண்ணிட்டு, திருப்பி டேம்ல எப்படி தண்ணி மழை வரும்போது தண்ணி சேர்த்து வைப்பாங்க. திருப்பி வெயில் வரும்போது தொறத்து விடுவாங்க. அந்த மாரி டேம் கேட்டகரி இது வந்து. சோ டேம்ல யாராவது இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா, டேம் போடுங்க. அப்புறம் நான் வந்து ஃபவுண்டெயின்க்கு வரேன். ஐ திங்க் அது அனிமேஷன்ல ஃபர்ஸ்ட்டே பாப்புலேட் ஆயிடுச்சு. எனிபடி இன் த டேம் கேட்டகரி? ஓகே, டேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டெயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டெயின் வந்து கொஞ்சம் இருக்கிறதுல கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. அது என்னன்னா, இந்த ஃபவுண்டெயின் பார்த்திருக்கீங்களா? வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. தண்ணி அப்படியே போயிட்டு, போயிட்டு வரும். பார்க்கறதுக்கு பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா, அத நல்லா நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரே தண்ணி தான் திருப்பி, திருப்பி மேல போயிட்டு கீழ வரும், மேல போயிட்டு கீழ வரும் அந்த மாதிரி. சோ, சில பேரோட ஆர்க்கிடைப் எப்படின்னா, ஏர்ன் பண்ணுவாங்க. நல்லா செலவு பண்ணுவாங்க. பிராண்டட் பேக்ஸ், பயங்கரமான பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறது. மத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். என் லைஃப் வந்து ஆடம்பரமா இருக்குது. நான் படோபகமா இருக்கேன் அப்படின்ற மாரி காட்டுறதுக்கானது. சம்டைம்ஸ் இதுல ரிஸ்க் என்னன்னா, அவங்க கிட்ட அந்த மனி இல்லன்னா, அவங்க அத கடன் வாங்கியும் அத பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த இமேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள வந்து மத்தவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற இமேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ, இந்த ஃபவுண்டெயின்ன்றதுக்கு வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லா செம்மையா இருக்கும். ரொம்ப இதுவா தண்ணி எப்ப பார்த்தாலும் இருக்கும். பார்க்குறவங்க எல்லாரும் நின்னு அது கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. பட் டீப்பா அந்த ஃபவுண்டெயின் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே தண்ணி தான் ரிப்பீட் ஆயி வரும். சோ, யாராவது ஒருத்தர் நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக, நம்ம லைஃப் வந்து மத்தவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணா தான் என்ன சமுதாயத்துல ஏத்துப்பாங்க. இல்ல என்னோட பியர் பிரஷர் இந்த மாதிரி. இல்ல நான் பழகுற இடத்துல எல்லாரும் இப்படிதான் டிரெஸ் பண்ணிட்டு வராங்க. பிராண்டட் பேக்ஸ் வச்சிருந்தா தான் என்னோட மதிப்பு, ஸ்டேட்டஸ் இப்படி யாராவது இருந்தா, தென் தே வில் கம் அண்டர் ஃபவுண்டெயின் கேட்டகரி. ஓகே, ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ். ஓகேவா? இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இந்த இந்த ஸ்லைட்ல? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அனிமேஷன் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் ரைட் பிஃபோர் த கால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் த அனிமேஷன் ஆர்டர் காட் மிஸ்ட் அப். பட் ஐ கேன் கவர் இட் அப். நோ ப்ராப்ளம்.
Maybe I'll put everything, but then you lose the interest of knowing what comes next, but it's okay. Okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வாட்டர் டேங்க். இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஆர்கிடைப். எப்படின்னா வேர் யூ வில் ஏர்ன் ஸ்பெண்ட் ரிப்பீட். அதாவது வாட்டர் டேங்க்ல எப்படி ஓரளவுக்கு சேவ் பண்ணி வைப்போம், அன்னைக்கு தேவைக்கு அன்னைக்கு வந்துடும், அது செலவு பண்ணி முடிச்சுட்டு அன்னையோடது காலி ஆயிடும். அதுதான் வாட்டர் டேங்க். திருப்பி அதை ஏர்ன் பண்ணணும், திருப்பி அதை ஃபில் பண்ணணும், திருப்பி ஸ்பெண்ட் பண்ணணும். பெருசா இதை சேவ் பண்ணவோ, என்ஜாய் பண்ணவோ, மற்றவங்களுக்கு கிவ் பண்ணவோ, மல்டிபிள் இன்கம்ஸ் கிரியேட் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் ஸ்கோப் கிடையாது. அன்னன்னைய தேவைக்கு அன்னன்னைக்கு ஒரு மாதிரி பில்டப் பண்ணி அதை வந்து அண்ட் யூ கேன் சி இட் ஆஸ் அ ப்ரெஷர் ஆல்சோ. இல்லை உங்களுக்கு ஒரு மோட்டர் வந்து கான்ஸ்டன்டா ரன் ஆகி அந்த கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து பம்ப் பண்ணி அதை மேலே ஏற்றி வைக்கணும். ஸோ இட் ஹாஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ தட் கம்ஸ் அண்டர் த வாட்டர் டேங்க் கேட்டகரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டில் ஓகே. இதோட ஒஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து லீக்கி பக்கெட். இந்த லீக்கி பக்கெட் என்ன ப்ராப்ளம்னா கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணும், ஆனா வந்து ஈஸியா எங்க போகுதுன்னு தெரியாம காலி ஆயிடும். ஏன்னா அதுல வந்து அவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு. சோ இது வந்து லூஸ் பண்றதா இருக்கும், இந்த மாதிரி ஸ்கேம்ல கொடுக்கறதா இருக்கும், இல்லைன்னா அன்வான்டட். அதாவது எக்ஸ்பென்ஸ்லயே ரெண்டு விதமான எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, வந்து குட் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று வந்து பேட் எக்ஸ்பென்ஸ். குட் எக்ஸ்பென்ஸ்ன்றது நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போடுறது, இல்ல ஏதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, அது வந்து குட் எக்ஸ்பென்ஸ். தோ அந்த பணம் உங்ககிட்ட குறையதான் போகுது, பட் அந்த பணத்துக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமோ இல்ல ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு கிடைக்குது. ஆனா அந்த லூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். பிகாஸ் நம்ம கஷ்டப்பட்டு எழுந்த கண்டு ஐ மீன் ஏர்ன் பண்ண மணிய ஒண்ணுத்துக்கும் இல்லாம விடுறது. எப்படி இந்த லீக்கி பக்கெட் மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டெஃபினெட்லி தே ஷுட் ஒர்க் அப்பான் தேர் கார்மிக் பேட்டர்ன்ஸ். ஏன் அந்த லீக்ஸ் நடக்குது, எப்படி அந்த லீக்கை ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான டெஃபினட்டா அந்த மணி ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஹீலிங் தேவைப்படுது. நிறைய சப்கான்சியஸ் ஒர்க்கை வந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ லீக்கி பக்கெட்ஸ் பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனா வந்து அவங்களால எதுவுமே சேவ் பண்ணவோ இது பண்ண. ஃபர்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் வந்து திருப்பி தண்ணி நிறைக்கிறதுல கிடையாது, அந்த ஓட்டைகளை அடைக்கிறதுல. ஃபர்ஸ்ட் அந்த இப்ப நிறைய கடன் இருக்கும், ஓகே, ஒவ்வொரு கடனா அது க்ளோஸ் பண்ணி எப்படி அந்த லீக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பொறுமையா வந்து நம்ம அந்த இதை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த லீக்கி பக்கெட் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா. அடுத்தது வந்து இந்த பெர்ஷியன் வீல். இந்த பெர்ஷியன் வீல் வந்து அந்த நீர் ஏத்தம் இருக்கிறாங்கல்ல, இந்த வந்து இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம். அது எப்படின்னா அது எடுக்கும் தண்ணி, திருப்பி அடுத்த செகண்டே வெளியில கொட்டிடும், எடுக்கும் உடனே கொட்டிடும், எடுக்கும் உடனே கொட்டிடும். அதுக்குன்னு அதுக்கு எதுவுமே வச்சுக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி அப்பனா கான்ஸ்டன்டா ஒரு மோஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து எதுவுமே அதுக்குன்னு ஆனது எதுவுமே கிடையாது. அப்படியே வரும் அப்படியே போகும், வரும் அப்படியே போகும். இது வந்து வாட்டர் டேங்கை விட இன்னும் ஃபாஸ்டா போடுறது. அது வந்து பெர்ஷியன் வீல். யாராவது பெர்ஷியன் வீல் கேட்டகரியில யாராவது இருக்கீங்கன்னா உடனே சில பேர் ரொம்ப ஃப்ரீயா கூட தானமா கூட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. அனிதா எல்லாத்துக்கும் நோ எஸ் போடுறாங்க. அவங்க வந்து எஸ் ஆர் நோவான்னு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்கணும் முடிச்சதுக்கு அப்புறம். அடுத்தது வந்து அனிமல் தர்ஸ்ட். அனிமல் தர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு சர்வைவல்காக மட்டும். இப்ப எப்படி வந்து ஒரு மாடுக்கோ நாய்க்கோ வந்து தண்ணி தாகம் வந்ததுன்னா தண்ணி கிட்ட போவோம், அந்த தாகத்தை தணிச்சுக்கும், அதோட விட்டுரும். அதனால வந்து அது சேவ் பண்ணுவோம், அதை ஏர்ன் பண்றதோ எதுவுமே கிடையாது. அந்த நேரத்துக்கு அந்த நீடுக்கு அந்த நீட ஃபுல் பண்ண. இது வந்து சர்வைவல் மைண்ட் செட். இப்ப மட்டும் என்னவோ இப்ப வருதா, இத மட்டும் இன்னைக்கு முடிச்சு தள்ளி விட்டா போதும், இன்னைக்கு இந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லி முடிச்சா போதும், இன்னைக்கு இந்த மாசம் இஎம்ஐ இது கட்டினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டன்டா அந்த மணியோட அசில்லையே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லாம் கிடையாது. அந்த மணியை வந்து யோசிச்சு எப்படி சேவ் பண்ணணும், அந்த அவங்களுக்கு அந்த ஸ்கோப்பே இருக்காது. ஏன்னா தினம் தினம் வாழ்வாதாரமே அங்க வந்து ரொம்ப சர்வைவல்லே ரொம்ப வந்து கஷ்டத்துல இருக்கும். சோ அந்த டைம்க்கு அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண. அதனாலதான் இங்க ஒரு 10 வட்டிக்கு கடனை வாங்கி அங்க 2 வட்டி கொடுக்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க பாத்திருக்கீங்கல்ல. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் என்ன, அவங்க வெளியில இருந்து பார்த்தா என்ன இது இப்படி பண்றாங்கன்னு நமக்கு தோணும். பட் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. பிகாஸ் சர்வைவல் ஃபார் தெம் அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த டெசர்ட்ன்றது கம்ப்ளீட் ஸ்கார்சிட்டி. வரவும் கிடையாது, செலவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே காஞ்ச பாலைவனம் மாதிரி எல்லாமே ட்ரையா இருக்குது. இப்ப இதோட எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த பாலைவனம் எப்படி இருக்கு, அந்த பக்கம் அந்த ரெய்னி ஓஷன் நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம்ல. இதோட கான்டினமோட எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். சோ இதுக்கு நடுவுல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கேட்டகரியில நம்ம ஃபிட் ஆகும். இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க. மேபி நான் அதை திங்க் பண்ணாத கூட இருக்கும். சோ நீங்க யாராவது ஒரு பேட்டர்ன், இது இல்லாத ஒரு பேட்டர்ன் நீங்க யாராவது அப்சர்வ் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து ரெஃப்ளெக்ட் அண்ட் see which pattern is உங்களுக்கு எது ரொம்ப ரெசோனேட் ஆகுது, where you are standing at this point in time, உங்களுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் எது அப்படின்றதும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப நீங்க லீக்கி பக்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களோட பெஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் வந்து வாட்டர் டேங்கா இருக்கலாம். உடனே நீங்க ஓஷனுக்கு போக முடியாது. அட்லீஸ்ட் அந்த லீக்ஸை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி
ஒரு ஃபீல் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரியான அது உங்களோட நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ். அந்த மாதிரி அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிறவங்க அதை விட பெஸ்ட் மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் மணி பேட்டர்ன்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் ஆல். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்துட்டோம். பட் இப்போ நம்ம ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட் ஓப்பன் ஃபார் யுவர் ரெஃப்ளெக்ஷன்ஸ். அதர்வைஸ் வி கேன் பிச் இன் ஃபார் த வாட் இஸ் த கண்டினியூஷன் ஆல்சோ. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் இருக்கு. பட் பிஃபோர் தட் சதீஷ், மேபி ஐ வுட் லைக் டு கிவ் அ ஸ்மால் பாஸ் here and wanted to see what people's first opinion, was this, was your expectation met? என்ன உங்களோட first impression on this so far, because we are at 5:40. 9:10 ஆயிடுச்சு, இன்னும் 20 minutes இருக்கு. Sorry, 9:10 உங்களுக்கு. ஓகே. I think this is a great one, Shanmugapriya. Particularly the money patterns இருக்கு இல்லைங்களா, இது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. And of course you have given a very right guidance on how to proceed from scarcity to rainy ocean. And if you are in between, no, just go one step above, step by step, no, மேல போறதுக்கு வழி காமிக்கிறீங்க. Very, very nice. Thank you. Thank you sir. Thank you so much. ஆமா, ஏன்னா நம்ம ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையும் மாத்தணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஆல்வேஸ் we should look for the next best step. இப்போ 10 அடியில இருக்கணும்னா 15வது அடிக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கூட ஒரேடியா ஓவர் நைட்ல எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வேணும். பட் நம்ம சம்பளமே இன்னும் 1 லட்சம் ரூபாய் தொடலன்னும் போது 10 லட்சத்துக்கு எய்ம் பண்றதுன்றது நடக்கும், நடக்காதுன்னு சொல்லல. பட் உங்க மனசு உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டா வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே நம்மளோட வைஃப் அகெயின்ஸ்டா கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. அதை விட நீங்க பிராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க கொண்டு போகும்போது, நான் அப்படிதான் என்னோட லைஃப்ல எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே சம்டைம்ஸ் நம்ம வந்து எப்ப உங்களுக்கு அலைன்மெண்ட்ல அது வராத மாதிரி உங்க மனசே சொல்லுதுன்னா அதை புடிச்சிட்டு தொங்க கூடாது. உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை ரீவயர் பண்ணிட்டு ஓகே ஐ திங்க் இது ரொம்ப நம்ம இப்போதைக்கு இதுக்கான அலைன்மெண்ட் இல்ல, மேபி ஐ ஷுட் திங்க் அபவுட் திஸ் அப்படி நம்மளே நம்மள வந்து திருப்பி நம்மளோட கோல் செட்டிங் ரிவைஸ் பண்ணி மாத்தி அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் நம்ம வந்து மாத்தி ஒர்க் அவுட் பண்ணும்போது டெஃபினட்டா there are lot of things you can achieve one after the other அந்த மாதிரி. அப்படிதான். Okay. Anybody wants to unmute and speak? Otherwise, Satish, you can also take over, and then I will explain the program also. Yeah. First of all, நிறைய பேர் வந்து அவங்களோட இதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா திஸ் இஸ் நாட் ஒரு பப்ளிக் ஃபோரம்ங்கிறது வந்து தங்களோட பர்சனல் என்ன ஃபீல் பண்றாங்கிறது ஷேர் பண்றது வந்து அதுக்கு ரொம்ப கரேஜ் வேணும். எல்லாத்துக்கும் உங்களை வந்து அதுக்காக நான் பாராட்டுறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கரேஜியஸ் அண்ட் ஆல்சோ வல்னரபிள். நிறைய பேர் வந்து அவங்களோட ஆக்சுவல் பேட்டர்ன் வந்து இங்க கீழே கமெண்ட்ல வந்து போட்டே இருக்காங்க. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. திஸ் இஸ் வேர் ஐ ஆம். இத்தனை நாள் நம்ம கண்மூடித்தனமான வாழ்க்கையில் நிறைய ஓட்டத்துல சுத்திட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கறதுக்காக சண்முகப்பிரியா வந்து ஒரு 8 வீக் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு இதுல டைம் எஃபர்ட் எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மைண்டுக்கு வந்து பல்பான் மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருந்தது. ஆஹா, நானும் இத்தனை நாள் இதுதான் மாட்டிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு இது தெரிய வருதுங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பிஃபோர் அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஆல்சோ வாண்டட் டு ஷேர் சம்திங். ஏன்னா சண்முகப்பிரியா வந்து சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகணும், எங்கேயுமே தடை போடக்கூடாது, அது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃப்ளோ ஆகணும்னா நம்ம வந்து நம்ம மாத்திரக்காக நம்மளோட மாற்றம்காக நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணம் தரேன் நான் உங்களுக்கு. என்னோட லைஃப் வந்து இது வரைக்கும் நான் பர்சனலா என்னோட மணி பத்தி நான் பெருசா வெளியே ஷேர் பண்ணது கிடையாது. பட் ஐ வில் ஷேர். நானும் நிறைய பேர் மனம் திறந்து அவங்களோட பிரசன்ட் ஸ்டேட்டை வந்து சொல்றாங்க. தட் இன்ஸ்பயர்ட் மீ டு ஷேர் மை ஓன் ஸ்டோரி. சரியா, நான் வந்து ஒரு கார்பரேட் ஜாப் விட்டு 3 வருஷம் ஆச்சுங்க. 2023 விட்டேன். அப்போ எனக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அப்போ என்ன பண்ணோம்னா நாங்க ஒரு 5-6 இயர்ஸ்க்கு உண்டான மணியை வந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஒரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
இறங்கிட்டோம். ஒரு 6 to 7 yearsக்கான மணி வந்து எங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஒண்ணுமே பண்ணல. குன்னூர்ல போய் ஜாலியா இருந்தோம், இயற்கையெல்லாம் ரசிச்சோம். அப்புறம் ஒரு ஒரு லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி லைஃப் கோச் ஆகிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த 2 lakhsக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். குன்னூர்ல வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பிளே சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம். 6 மாசத்துல அது எங்களுக்கு பிடிக்காம போய் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அதுல ஒரு 1 or 2 lakhs லாஸ் வந்தது. பட் தென் அது ஓகே, அது வந்து இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த மாற்றம்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மாற்றம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட டேட்டா படி ஆல்மோஸ்ட் 600+ பீப்புள் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்து போயிருக்காங்க. கண்டினியூஸ்லி தேர் ஆர் பீப்புள் கம்மிங் அண்ட் கோயிங், அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஃபைனான்ஷியலி சக்சஸ்ஃபுல் வெஞ்சரான்னு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. மாற்றம் ஆஸ் அ மூவ்மெண்ட் ஃபைனான்ஷியலி சக்சஸ்ஃபுல் வெஞ்சரானா கிடையாது. ஆனா எனக்கு தெரியுது, எனக்கு வந்து ஐ கேன் see தி லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். எங்க போறேன்னு தெரியுது, ஒரு தெளிவான கோல் இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கால் பண்ணிட்டு இந்த பெண் சக்தி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. எவ்வளவு பெரிய பணங்காசு வந்தாலும் அதை விட சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேணும்? அது அந்த மாதிரி எல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 1 week முன்னாடி ஒரு அக்கா கால் பண்ணிட்டு, ரொம்ப நாளா வந்து நான் பயங்கர நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தேன், என் வாழ்க்கையில எனக்கு திரும்பி கிடைக்குமான்னு தெரியல. இப்போ வந்து அவங்க வீட்டுல ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அவங்க பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பீப்புள் வந்து இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணும்போது அழகா நம்ம கரெக்டான பாத்தில் தான் இருக்கோம், நம்ம ஒர்க்னால இவ்வளவு பேரோட லைஃப் வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஸோ எனி பிஸ்னஸ் வந்து இந்த ஒரு கிராஃப் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ வில் ஸ்டாப். இந்த ஸ்கிரீன் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் பிரியா. 1 second. ஸ்டாப் பண்ணிட்டேன் சதீஷ், நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு கிராஃப் மட்டும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கிராஃப் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். யூ கேன் டூ எனிதிங் இன் யுவர் லைஃப். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 2-3 yearsல. நார்மலா வந்து ஒருத்தங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான், இந்த மாதிரி 2 லைன் போடுறேன். ஐயோ இப்படி திரும்பி போகுது. ஒரு செகண்ட், இந்த லைன் வந்து தப்பு. ரீஃபார்மேட். ஓகே, இந்த மாதிரி ஒரு லைன் போடுறேன். இங்க வந்து மணி, நீங்க ஏர்ன் பண்ற மணி, இது வந்து டைம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் பயங்கர என்தூசியாஸ்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தடபுடலா அதெல்லாம் ஆரம்பிப்போம். நாங்க அப்படிதான் ஒரு குன்னூர்ல ஒரு பிளே சென்டர் பண்ணும்போது அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சு, ஊரெல்லாம் கூப்பிட்டு பத்திரிக்கை வச்சு எல்லாம் பண்ணோம். அப்ப ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமாதமா போகும் பிசினஸ், வந்து அப்படியே பிக்கப் ஆகி இப்படி போகும். சரிங்களா? இங்க போயிட்டு திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த பிசினஸ் வந்து அப்படியே கீழே இறங்க பார்க்கும். இப்படி இறங்கி இப்படி கீழே வரும், இப்படி கீழே வரும். மணி ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும். திடீர்னு அந்த மணி ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகி மணி வந்து கீழே வரும். இங்க வந்து இப்படி கீழே. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நெகட்டிவ் கூட போகும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், உங்களோட இன்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீழே கூட போகும், இந்த மாதிரி போகும். இங்க என்ன ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஆண்டர்பிரினர்ஸ், ஒரு பிசினஸ் பண்றவங்களாகட்டும், ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறவங்க, இந்த இடத்துல வந்து மோட்டிவேஷன் விட்டுருவாங்க. ஆஹா, இது தப்பான ரூட்ல நான் வந்துட்டேன்ப்பா, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க. அதனால இந்த ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு உலகத்துல வந்து தொழில் தொடங்குறவங்க 95% மக்கள் வந்து தே ஃபெயில் ஸ்டார்டிங் எனி பிசினஸ். இந்த இடத்துல வந்து மோட்டிவேஷன் இழந்துருவாங்க. மோட்டிவேஷன் இழந்துட்டு இது வந்து தப்பான பாதை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அவங்க வெளியே வந்துட்டு வேற பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்களோட நோக்கம் வந்து சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாற்றம் மூவ்மெண்ட் இங்க இருக்குது. இந்த மூவ்மெண்ட்னால நிறைய மக்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க. அதாவது ஒரு பர்பஸ் லார்ஜர் தன் யுவர் செல்ஃப். அதாவது நம்ம ஒர்க்குனால வந்து மற்றவங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்குதுன்னு ஒரு இதுல வந்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த இடத்த வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராஃப் இப்படி திரும்பி வந்து இது வரைக்கும் நீங்க சஸ்டெயின் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. 95% மக்கள் இந்த இடத்துல அவுட் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல திரும்பி வந்து இந்த பீரியட் சஸ்டெயின் பண்ணி மேல வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் வந்து இப்படி போயிடும், அப்படியே மேல போயிடும், பூம் ஆயிடும். ஸோ இந்த கிராஃப் வந்து எனி பிசினஸ் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால நான் ஷேர் பண்றேன். இப்போ மாற்ற மூவ்மெண்ட் எனக்கு தெரியும். எனக்கு வந்து இது லாங் டேர்ம் வியூ தான் இருக்கு. எனக்கு 5 years, 6 years, 10 years அந்த மாதிரி லாங் டேர்ம் வியூ தான் இருக்கு. ஸோ வி வில் சஸ்டெயின் இன் திஸ் பிசினஸ்.
இன்னும் என்ன ஒர்ஸ்ட் கேஸ் என்ன ஆக போகுது, என்னோட சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு 6-7 வருஷத்துல எல்லாம் காணாம போகுது. பரவாயில்ல, போகட்டும், அதனால என்ன. பட் ஐ பிகேம் பெட்டர். நான் வந்து பெட்டரா இருக்கேன், ஸ்ட்ராங்கரா இருக்கேன், ஹெல்த்தியர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன வேணா பண்ணலாமே. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். பட் தென் எனக்கு தெரியும், வென் யூ ஆர் டூயிங் த ரைட் திங் வித் ரைட் இன்டென்ஷன் வந்து நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நோக்கம் நல்லா இருந்ததுன்னா யூனிவர்ஸ் சப்போர்ட். அந்த மாதிரி தான் நிறைய யாருன்னே தெரியாத மக்கள்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பிரதிமான்னு ஒரு சிஸ்டர் வந்து சென்னையில இருக்காங்க. அவங்க எனக்கு பண்ற ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டர்ஸ் இந்த பெண் சக்தி ப்ரோக்ராம்ல வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ எப்பவுமே இதை மனசுல வச்சுக்கோங்க, உங்களோட நோக்கம் சரியா இருந்ததுன்னா, உங்களோட இன்டென்ஷன் சரியா இருந்ததுன்னா, எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பீரியடை வந்து நீங்க கடந்து போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கனால, ஒரு புது வெஞ்சர் ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வர முடியும். இது ஐ வாண்டட் டு ஷேர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா, டோனி ராபின்ஸ் ஒருத்தர், நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேங்க, ஒரு செகண்ட், ஒயிட் போர்டு க்ளோஸ் பண்ண. டோனி ராபின்ஸ் ஒருத்தர் வெரி வெரி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. அவர் வந்து இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 1977ல, அவருக்கு வந்து 17 வயசு, 1960ல பிறந்தார். இன்னைக்கு வந்து அவருக்கு 65-66 வயசு ஆகுது. மல்டி பில்லியனர். 17 வயசுல அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்யூசிவ் அம்மா, அவங்க அப்பா வந்து கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வீட்டுல ஒரு சாப்பாட்டு கிடையாது அவருக்கு. ஸோ அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா, ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, ஜானிட்டர்னு சொல்லுவாங்க, மாப்பெல்லாம் போடுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க, கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அவருக்கு மாத சம்பளம் வந்து $40. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா, ஜிம் ரான் ஒருத்தர் அவரோட மென்டர். அப்போ அந்த காலத்துல 1977ல $35 அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணி அதுதான் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து 100 கம்பெனிக்கு மேல ஒரு எம்டி, மல்டி பில்லியனர். அவர் வந்து இந்த உலகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய லெவல்ல போகணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இன்வெஸ்ட்மெண்ட், பிரியா வந்து ஸ்டார்டிங் ஸ்லைட்லயே போட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், இட் வில் பே த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ பி ரெடி டு இன்வெஸ்ட். இன்னைக்கு வந்து நீங்க 90 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்து எங்களோட வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் திரும்பி பழைய குருடி கதவை தடுன்னு மாதிரி திருப்பி லூப்லயே போனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணி ஒரு லைஃப் வந்து ஒரு இன்கேஸ் ஒரு ராங் பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ராங் மவுண்டன் வந்து நீங்க ஏறிட்டு இருந்தீங்கன்னா, அதுல இருந்து கரெக்டா செட் பண்ணி கரெக்டா இப்போவாவது இந்த மைண்ட் செட்டை மாத்தி ஒரு பெரிய ஒரு ரிசீவிங் மைண்ட் செட் மாதிரி ஒரு ரெய்னி ஓஷன் மாதிரி நீங்க எல்லாருமே மாற முடியும். எல்லாருமே ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும். எல்லா விதமான ஆங்கிள்லையும், நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த மணி பெர்ஸ்பெக்டிவ், எல்லா விதமான ஆங்கிள்லையும் நம்ம ஒரு வளமான வாழ்க்கையை வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ பிரியா வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 8 வீக்ஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட சார்ஜஸ் சொல்ல பிரியா கடைசியில் சொல்லிடவா? நீங்க அப்ஃப்ரண்ட் சொல்றதுன்னு சொல்லலாம், பட் அந்த ப்ரோக்ராம்ல என்னன்னு சொல்லிடுறேன். அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். வாட் இஸ் மோர் டு லேர்ன்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ நான் குயிக்கா அந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் வில் பி த பெஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறேன். ஸோ இது எப்படி நான் ரன் பண்றேன்னா, இப்போ நாங்க வந்து கார்பரேட்ல எல்லாம் எப்படி ஸ்பிரிண்ட்ஸா ரன் பண்ணுவோம். அதாவது 2 வீக்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பிரிண்ட் மாதிரி. அந்த 2 வீக்ஸ்க்கு ஒரே ஒரு கோல் எடுத்துக்கிட்டு அந்த 2 வீக்ஸ்க்கு எங்க டீம் எல்லாம் ஒர்க் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த 2 வீக்ஸ் வந்து ஒரு மெஷரபிள் டெலிவரபிள்ஸ் கொடுப்பாங்க. கார்பரேட்ல இருக்கிறவங்க, இந்த அஜைல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் டிசைன் பண்ணது வந்து என்னோட கார்பரேட் இன்ட்யூஷனை வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன வளன்னு நிறைய பேசுறத விட எனக்கு வந்து கஷ்டமான காம்ப்ளெக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் ஷோயிங் வாட் யூ நோ, இட் இஸ் அபவுட் ஹவு யூ கேன் பிரிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பீப்புள் லைஃப். உங்களுக்கு எதை பத்தியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு அதுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணும், அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதோட பெனிஃபிட் நீங்க கோச்சோட ஒர்க் பண்றது.
ஏன்னா எதுக்காக நீங்க கோச்சஸோட ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்களே முட்டி மோதி கத்துக்கிற டைம் உங்களுக்கு சேவ் ஆகுது. உங்களோட எனர்ஜி உங்களுக்கு சேவ் ஆகுது. உங்களோட மணி உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம உட்கார்ந்து டெடிகேட்டடா அடுத்த 8 வாரம் இதான் என்னோட கோல், இதான் என்னோட ஃபோக்கஸ்ன்னு நீங்க ஒர்க் பண்ணும்போது, அதுல வர ரிசல்ட்ஸ் வந்து மச் மச் பிக்கர் தென் நீங்களே தனியா 6 மாசம் உட்கார்ந்து ஒரே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இந்த வேர்ல்டு எஸ்பெஷலி இப்ப இருக்கிறதுல வந்து எது வந்து மிகப்பெரிய கரன்சினா உங்களோட அட்டென்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இந்த 8 வாரம் எப்படின்னா, உங்களோட மொத்த அட்டென்ஷனும் உங்களோட ஒரு கோல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அந்த மாரி தான் இத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஸ்பிரிண்ட்ஸ். ஸோ ஸ்பிரிண்ட் 1 அப்படின்றது வந்து 2 வாரத்துக்கான ஒரு ஸ்பிரிண்ட். இந்த ஸ்பிரிண்ட் 1 என்னன்னா அவேக்கன் யுவர் செல்ஃப். இப்ப இந்த அவேர்னஸ் இன்னைக்கு இப்ப நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்தது பாத்தீங்களா? இது வந்து மேபி இந்த கிளாஸ்க்குள்ள வரும்போது உங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ இந்த 2 வீக்ஸ் வந்து நம்ம டோட்டலி ஒர்க் பண்ண பொறுத்து வந்து நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் மணி ஸ்டோரி என்ன, உங்களோட ஹிடன் மணி பிளாக்ஸ் என்ன, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த அபண்டன்ஸ் ஏன்னா 24 அபண்டன்ஸ் பிளாக்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஃபியர் ஆஃப் நம்பர், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர், ஃபியர் ஆஃப் சக்சஸ்னு ஒரு 24 அபண்டன்ட் பிளாக்ஸ் இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாது. சோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம், அந்த 24 அபண்டன்ட் பிளாக்ஸ்ல எது உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கு, எங்க நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம பிக் பண்ணி எடுக்க போறோம். அடுத்தது எங்கெல்லாம் அந்த ஃபியர் அண்ட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கு, அத வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப். நான் சொன்ன மாதிரி நீங்க சேம் சைடு ஆடுறீங்களா, இல்ல ஆப்போசிட் சைடுல ஆடுறீங்களா? இன்கேஸ் நீங்க ஆப்போசிட் சைடுல ஆடுறீங்கன்னா, எப்படி உங்கள சேம் சைடு ஆட வைக்கிறது? சேம் சைடுல ஆடுறீங்கன்னா, எப்படி உங்க 2 பேருக்குள்ள அந்த சிங்க்ரனைசேஷன் கொண்டு வர்றது? நீங்களும் மணியும் எப்படி அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எப்பவுமே அந்த ஒரு ஒண்ணா இருக்கணும்ன்ற அந்த ஈர்ப்போட இருக்கிறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டீப் அவேர்னஸ் கொண்டு வரப்போறோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்னா எதோ ஒண்ணத்த சரி பண்றதுக்கு முன்னாடி, கரண்ட்டா இருக்கிற விஷயத்த கிளியர் பண்ணணும். கரெக்ட்டா? நம்ம வீட்ல ஒரு வாலுக்கு வந்து பெயிண்ட் மாத்துனா கூட, ஃபர்ஸ்ட் இருக்கிற பெயிண்ட்ட தேய்ச்சு உரிச்சு எடுத்துட்டு, அப்புறம் அதுல ஒரு வால் புட்டி போட்டு, அது அப்புறம் சமமாக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அத புது பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 வாரம்ன்றது, அந்த பழைய பேட்டர்ன்ஸ், பழைய பிலீஃப்ஸ், உங்களோட பழைய சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிற ஒர்க். இது வந்து பண்ணியே ஆகணும். நெறைய தடவ ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம ஒரு கலர் மேலயே இன்னொரு கலர் அடிக்கிறோம். அது 2ம் சேர்ந்து வேற ஒரு கலர் ஆயிடுது. அப்புறம் நீங்க நெனச்ச மாரி உங்க லைஃப் மாறலன்னு நெனைக்கிறோம். ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய டீப் ஒர்க் பண்ணவே இல்ல. நான் எப்படி ஐம் கமிங் ஃப்ரம் த பேக்ரவுண்ட் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஐ அம் அ ஹீலர் பை மைசெல்ஃப் அண்ட் ஐ ஹேவ் அ கார்ப்பரேட் பேக்ரவுண்ட். ஸோ ஐ மிக்ஸ் சயன்ஸ், சைக்காலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் என்னோட மாடல். ஐ டோன்ட் பிலீவ் ஆன் ஜஸ்ட் ஒன் சிஸ்டம். எல்லாருக்கும் இத பண்ணா ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்றது கிடையாது. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இட்ஸ் த டீப் ஒர்க். எனக்கு வந்து என்னோட கிளையண்ட்ஸ் நான் எடுக்கும்போதே, ஹூஎவர் நாட் ரெடி டு டு த டீப் ஒர்க் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா திருப்பி அந்த மாரி தான். கலர் பெயிண்ட் மேல இன்னொரு பெயிண்ட் அடிக்கிற மாரி. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இஸ் அபௌட் தி டீப் ஒர்க். ஸோ இத பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பிரிண்ட் 2க்குள்ள போறோம். அதாவது 3rd அண்ட் 4th வீக். இப்ப இது ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்த உடனே எல்லாம் அப்படியே அந்த செங்கலும் மண்ணுமா தெரியும் இல்லையா? அந்த மாரி தான் நம்மளோட வல்னரபிலிட்டீஸ், நம்மளோட இன்செக்யூரிட்டீஸ், நம்மளோட ஃபியர், நம்மளோட ஓல்டு பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் தெரியும். இப்ப என்ன பண்ண போறோம்? மணி அந்த வூண்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீல் பண்ணணும். ஓல்டு பேட்டர்ன்ஸ் ரிலீஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்கிவ்னஸ். வென் ஐ சே ஃபர்கிவ்னஸ், இட் நாட் ஜஸ்ட் அபௌட் ஆக்சுவலி மணிய கூட நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். ஏன்னா நெறைய இடத்துல நம்ம மணிய கிராண்டடா எடுத்துன்னு இருப்போம். நெறைய இடத்துல மணிய மதிக்காம பேசியிருப்போம். நான்லாம் ஒரு தடவ சண்டையில வந்து மணிய தூக்கி விட்டு எறிஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் நான் ஃபர்கிவ்னஸ் எழுதியிருக்கேன். இது எதுவுமே வந்து நான் சும்மா ஒரு புக்ல படிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றது இல்ல. நான் அவங்க சொல்லும்போதே உங்களுக்கு இந்த 90 மினிட்ஸ்ல தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நான் என் லைஃப்ல அனுபவப்பட்டு, இம்ப்ளிமெண்ட் பண்ணி, கத்துக்கிட்டு, அதனால தான் நான் இவ்ளோ ஓப்பனா வல்னரபிளா சொல்றேன். அந்த அந்த இமேஜ்ல இருந்து இன்னொரு இமேஜ் ஃபார்ம் ஆறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்கிவ் பண்ணணும் மணிய. அதுகிட்ட நம்ம வந்து உண்மையில மன்னிப்பு கேட்கணும். நம்ம தெரியாம பண்ண தப்பு, அறியாம பண்ண தப்பு. அதே மாரி உங்கள நீங்களும் ஃபர்கிவ் பண்ணிக்கணும். சில சமயம் நம்ம தப்பான முடிவுகள் எடுத்திருப்போம். அதுக்கு நீங்க ஃபர்கிவ்னஸ். ஸோ இதுதான் ஹீலிங். ஸோ இத பண்ண உங்களோட ஓல்டு வெர்ஷனோட ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சுரும். அண்ட் தென் இது நடந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் கிறிஸ்டலா உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்ல அப்படின்றது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒண்ணு வேணுமா இருக்கும். இன்னொரு நாள் இன்னொன்னு வேணுமா இருக்கும். அப்படி இல்லாம நம்ம கிளியரா உட்கார்ந்து இன்டென்ஷன் செட்டிங்கோட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் இப்போ என்னோட வீடு இப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீட்ல இருந்து தான் நான் பேசுறேன். இந்த வீட நான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து எழுதியிருக்கேன். 52 கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதியிருக்கேன்.
இந்த வீட்டுக்கு நான் வாங்க போற வீட்ல 52 பொருத்தம். நம்ம இது எனக்கு வேணும். இது எனக்கு வேணும். இங்க இருந்து பார்த்தா எனக்கு கேனல் தெரியணும். கேனல்ல இருந்து எனக்கு மேல விண்டோ இப்படி வேணும். சன்லைட் வரணும். நெய்பர் எனக்கு புடிச்சவங்களா இருக்கணும். நல்லவங்களா இருக்கணும். இப்படி சொல்லி 52 கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் இந்த வீட்டுக்காக எழுதியிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. அந்த 52க்கு 52 எனக்கு ட்ரூவா நடந்திருக்கு இந்த வீட்ல. அது ஒரு நாள் அவங்க தனி கதையா சொல்றேன். அந்த வீட நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அந்த கிளாரிட்டிய நீங்க குடுக்க அந்த 52 எழுதுறதுக்கு நீங்க என்ன எவ்வளவு தோண்டி எடுக்கணும் உள்ள உங்களுக்கு டீப் டிசையர. அத நீங்க எழுதும்போது கிளியரா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ இதெல்லாம் தான் நம்ம வீக் 2ல பண்ண போறோம். வீக் 3 அதாவது ஸ்பிரிண்ட் 3 2வது மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது, இப்ப உங்களோட பழைய பேட்டர்ன்ஸ் நம்ம பெருக்கி தொடச்சு கிளீன் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் அந்த வால் புட்டிய போட்டு ஹீல் பண்ணியாச்சு இப்போ. இப்ப புதுசா என்ன பண்ணணும்? புது கலர் அடிக்க போறோம் அந்த வால்ல. உங்களோட மைண்ட்ல புதுசான ப்ரோகிராம்ஸ நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுதான் வந்து NLP, அந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோகிராமிங் அண்ட் சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் சொல்லுவாங்க. சோ இங்க தான் நம்ம வந்து மிரர் ஒர்க் பண்றது, நம்மளோட அஃபர்மேஷன் சொல்றது, மணியோட மெடிடேஷன்ஸ் பண்றது, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் வந்து அவ்ளோ மணி வந்தாலும் நம்மளுக்கு அது பதட்டத்த குடுக்காம, அந்த மணிய எப்படி நம்ம வந்து சகஜமா அத ஹேண்டில் பண்றதுக்கான ஏன்னா ப்ரெடாமினன்ட்டான வொர்க் வந்து உங்களோட நர்வஸ் சிஸ்டம்ல நடக்கணும். உங்களோட படபடப்பு வந்து உங்களோட நர்வ்ஸ்ல இருக்கு இல்லையா? அத வந்து காம் பண்ணி, இது உங்களுக்கு ஒரு நியூ நார்மலா பழகணும். அந்த மாதிரி. அப்புறம் உங்களோட அபண்டன்ஸ் வந்து இது உங்களுக்கு நியூ நார்மல் ஆயிடும். தினம் தினம் இதான்பா நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்ற மாரி. கடைசியா ஸ்பிரிண்ட் 4 அதுதான் வந்து ப்ராஸ்பர். இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு. நீங்க ஒரு நியூ ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு நியூ வெர்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. உங்களோட வெர்ஷன் 2.0 இந்த ரோபோ 2.0 மாரி உங்களுக்கு ஒரு நியூ வெர்ஷன் வந்துடுச்சு. அதோட விட்டுற முடியாது இல்லையா? சோ நீங்க வந்து புது புது ஹேபிட்ஸ், அந்த வெல்த்ல நீங்க இருக்கிறதுக்கு உங்களோட ஃபைனான்சியல் டிசிப்ளின் என்ன? பிராக்டிகலா உங்களோட மணிய நீங்க எப்படி பிளான் பண்ணலாம்? மேபி இதுல நம்ம எக்ஸ்பர்ட் அட்வைஸ் சதீஷ் மாதிரியான ஒரு அ ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டோட டிஸ்கஷன் கூட நம்ம உள்ள கொண்டு வரலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த மனி பிரின்சிபல். அதுக்கப்புறம் எப்படி சஸ்டைனபிள். ஏன்னா நம்மளோட எந்த பிசினஸ் ஆகட்டும், எந்த நியூ ஹேபிட் ஆகட்டும், ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுல வந்து பியூட்டி கிடையாது. ரெபிடேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்கில்லிங் அப். திருப்பி திருப்பி பண்றது. இப்ப நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றேன்னா, நான் வாரத்துல 1 நாள் பண்ணிட்டு விட்டுட்டேன்னா, அந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆகாது. திருப்பி திருப்பி அந்த பைசெப் கர்ல்ஸ எடுக்கணும். அது தினம் தினம் பண்ணணும். அப்பதான் 15 ஈஸி ஆகும். 15 20 ஆகும். 5 கிலோ 10 கிலோ ஆகும். 10 கிலோ 15 கிலோ ஆகும். சோ அங்க தான் உங்களோட மைண்டும், உங்களோட இந்த நியூ வெல்த் அபண்டன்ஸ்க்கு உங்கள புரோகிராம் பண்ண வைக்கிறது. சோ சஸ்டைனபிலிட்டி ஆஃப் அபண்டன்ஸும் வீக் 4 இங்க தான் நம்ம முடிக்க போறோம். இதுல என்னென்ன போனஸஸ் இருக்குன்னா, வீக்லி யூ வில் ஹேவ் அன் அபண்டன்ட் சேலஞ்ச். இது வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட தாட்ல நீங்க உங்களோட அபண்டன்ட் பெர்சனா நீங்க உங்கள உணர்ந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் உங்களோட எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் நான் சொன்ன மாரி அப்லிஃப்ட் ஆகும். அதுக்கு. அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே என்னோட மெடிடேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் எல்லா ப்ரோகிராம்லயும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். சோ நீங்க உங்களோட அபண்டன்ட்டா இருந்தா உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கிளாஸஸ்லயும் மெடிடேஷன்ஸ் பண்ண போறோம். அண்ட் அது நீங்க அந்த 1 வீக்குக்கு அத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தினம் தினம் நீங்க போய் அந்த விஷுவலைசேஷன், மெடிடேஷன் பண்ணிட்டு, நம்ம கிரியேட் பண்ற வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தினம் எனக்கு வந்து டிக் போடணும். சோ தட் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி பழைய ரொட்டீனுக்கு போனோம்னா, நம்ம திருப்பி பழைய மாரி மாறிடுவோம். இப்ப நான் என்னோட ஹெல்த் கோச்சோட இப்போ ஒரு 8 வீக் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சம்மருக்கு. அது வந்து என்னன்னா, லோ கார்ப், ஹை புரோட்டீன் டயட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னது தினம் அந்த பிளேட்ட ஃபோட்டோ எடுத்து நாங்க அந்த குரூப்ல ஷேர் பண்ணணும். இப்ப நான் வந்து ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் எசக் பெசகா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போறேன். எனக்கு ஒரு மாரி அந்த ஃபோட்டோ போட முடியாதுல்ல. ஏன்னா நான் வந்து ரூல ஃபாலோ பண்ணல. அப்ப என்ன ஆகுது, நீங்க டைரக்ஷன்ல இருந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, இந்த மாரி ஒரு குரூப், இந்த மாரி ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கும்போது, திருப்பியும் நம்ம என்ன பண்றோம், இது தப்பில்ல. நான் உடனே மத்தியானம் லஞ்ச் நான் ஜங்க்கா ஏதாவது போயிட்டா கூட, இம்மீடியட்டா நான் டின்னருக்கு வந்து அந்த பேட்டர்ன மாத்திடுவேன். இன்னைக்கு நம்ம வந்து மத்தியானம் இப்படி போயிட்டோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த குரூப் அண்ட் அக்கவுண்டபிலிட்டி எல்லாமே. இது மட்டும் இல்லாம ஸ்பிரிச்சுவலா மணியோட ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எந்த மாதிரியான வார்த்தைகள திருப்ப திருப்ப உச்சரிக்கும்போது மந்திரம் மாதிரி அந்த மணியோட அட்ராக்ஷன் நம்ம கெயின் பண்ண போறோம் அப்படின்றது. இன்னொன்னு உங்க என்விரான்மென்ட் அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். இந்த 8 வாரமும் நீங்க ஒரு அபண்டன்ட்டான பெர்சன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, நீங்க அந்த மாரி தான் ட்ரெஸ் பண்ண போறீங்க. உங்க என்விரான்மென்ட்ல இருக்கிற அந்த நெகட்டிவான பொருட்கள், நெகட்டிவான பழைய கிளட்டர்ஸ் இதெல்லாமும் உங்களுக்கு சேலஞ்சா வரப்போகுது. அந்தந்த வாரம் நான் சொல்லுவேன். இந்த வாரம் உங்க ரூம்ல இருக்க தேவையில்லாத பழசு, உடைஞ்சது, பில்ஸ் இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வரணும். நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரி we are going to have different challenges to uplift your environment and you dress up for prosperity. எப்படி வந்து அந்த மணிய அட்ராக்ட் பண்றதுக்கான ப்ராஸ்பெரிட்டி. ஹவ் யூ ஷுட் ஸ்மெல் குட், ஹவ் யூ ஷுட் அப்பியர் குட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெஸ்ட் மணி தேங்கிங் பிராக்டிசஸ். கிராட்டிட்யூட் இல்லாம எதுவுமே கிடையாது. நான் எப்படி ஃபர்கிவ்னஸ் சொன்னனோ, அதே மாரி யூ ஷுட் ஹேவ் லாட் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ் டுவர்ட்ஸ் மணி.
ஃபர்கிவ்னஸ், அப்புறம் இந்த சொன்ன மாதிரி இந்த நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறீங்களோ, நெக்ஸ்ட் 8 வீக்ஸ்க்கு we are going to travel together as a family. And then you will have my access in WhatsApp where you can அந்த வீக்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்தோன்னா, ஐயோ நான் இந்த மாதிரி இன்னைக்கு நான் இப்படி ஃபீல் பண்ணேன், நான் அபண்டன்ட்டா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து நான் ₹5 கணக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, தட் இஸ் an immediate reflection. உங்களோட ஓல்டு வெர்ஷனை அங்கங்க நம்ம கட் பண்ண போறோம். இல்லைன்னா ரொம்ப ஈஸி நம்ம ஓல்டு வெர்ஷனுக்கு போறது. இப்ப நான் ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா, இமிடியேட்டா எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி முடிச்சுட்டோம். இந்த செஷன் முடிச்ச உடனே இப்ப போய் ஒரு டீய போட்டு குடிக்கலான்றது ஆப்வியஸா மைண்ட்ல வந்துரும். ஏன்னா அதான் என்னோட ஓல்டு நார்மல். பட் இப்ப நியூ நார்மல் அது கிடையாது. ஓகே. அது வந்து ஓல்ட் பிரியா பண்ணுவா. நியூ பிரியா வந்து என்ன பண்ணுவா? அப்படின்னு திங்க் பண்ணணும். சோ உங்களோட ஓல்டு வெர்ஷன் உங்களோட நியூ வெர்ஷனுக்கு கான்ஸ்டன்ட்டா இந்த 8 வீக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கன்டினியூஸா 21 நாள் இல்ல 48 நாள் செஞ்சுட்டோம்னா, அது உங்களோட நியூரல் பாத்வேல நியூ கனெக்ஷன்ஸ கிரியேட் பண்ணிடுச்சுன்னா, நீங்க நியூ பெர்சனாவே மாறிடுவீங்க. இது மட்டும் இல்லாம யூ ஹேவ் டைரக்ட் அக்சஸ் டு ஆஸ்க் யுவர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். எல்லா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸ் அந்தந்த வீக்குக்கான கொஸ்டின்ஸ் நீங்க என்கிட்ட கேட்கலாம். அண்ட் இட்ஸ் a லைவ் செஷன். இட்ஸ் நாட் a ரெக்கார்டட் ஒன். இந்த மாதிரி லைவா நான் இங்க உட்கார்ந்து எப்படி இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ அந்த மாதிரி நடக்க போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன்டு த பேக்கேஜ் ஆஃப் 8 வீக்ஸ். ஹானஸ்டா சொல்ல போனா நான் ஓவர் பேக் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் ஒரு தனித்தனி ப்ரோக்ராம்ஸா பண்ணலாம். பட் ஐ ரியலி வாண்டட் டு டூ திஸ் டியூரிங் திஸ் சம்மர். ஐ ரியலி வாண்டட் டு டூ திஸ் 8 வீக்ஸ் அண்ட் see what is the magic it is going to create. I have 100% conviction this is going to bring lot of change in people's life. You try it. If in case end of the 8th week you say எனக்கு இது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலனா, honestly without even asking Satish, I'm telling you, you ask for refund. I don't want any unhappy money to come to my account. இதுல திருப்தி இல்லைன்னா ஐம் ஓகே டு கிவ் பேக் த மணி. ஜஸ்ட் அந்த 8 வீக்ஸ் என்னோட எக்ஸ்சேஞ்ச் நான் எனிவே எவ்வளோ ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் பண்றேன். I'll take it. I have given it for free. I know how that good karma comes to me. I deal with God directly, not with people. That's my style. So if in case you have hesitation, sign up. If you don't like it by end of 8th week, you apply for refund. I give the promise of refunding you 100% money back. இது வந்து என்னோட ப்ராமிஸ். சதீஷ், ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரியா. நானே உங்ககிட்ட இந்த ரீஃபண்ட் கொடுக்கலாமான்னு கேட்கலான்ட்டு இருந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல சதீஷோட ஒர்க் பண்றதுல எப்படின்னா, he said like-minded person. We don't have any contract. We don't have any professional binding. It is just that 100% I trust Satish because he is a good human being. And he trusts me because he know I deliver my value. That is the bond between our association. மத்தபடி எங்களுக்கு வந்து வேற எதுவுமே நாங்க ஏதோ ரிட்டர்ன் கான்ட்ராக்ட்ல ஓகே நீங்க 50% ப்ராஃபிட்னா, nothing like that. I'm telling you very honestly to everybody. So we are here for a mission. We really wanted to bring the transformation. I really wanted to see people changes in front of my eyes because of my energy. Nothing else. Money, as Shankar said, it's a byproduct and it's your commitment. Because you are paying, you will show up. Otherwise, you don't show up. So you are paying for you, not for me. தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். Absolutely. சூப்பர். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கலகலன்னு பேச விரும்பல. ஸோ ஐ எம் ஷேரிங் எ லிங்க். சரிங்களா? இந்த லிங்க் கொடுக்குறேன். தி ப்ரோக்ராம் காஸ்ட் இஸ் 5,000 rupees. ஃபர்ஸ்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃபார் 2,500. 2499 ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம கமலஹாசன் அப்படியே ஒரு பாட்டு போட்டிருந்தேன், காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது மாதிரி உங்க லைஃப்ல அந்த மணி மைண்ட் செட், அதாவது அந்த மேக்னெட்டா நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க போய் அலைய வேண்டியதில்லை. நீங்க போய் ஜஸ்ட் நின்னா மட்டும் போதும், எல்லாம் வந்து உங்க மேல விழுகிற மாதிரி. பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே கொட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி வாழ முடியும். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி ரெடி டு டூ த ஒர்க். இது 2,500 கட்டினா மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு ஷோ அப் ஃபார் 8 weeks. 8 வாரம் வரணும், வந்து அதை ஒர்க் பண்ணாதான் அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் சாட்ல. You can take the... And any questions, ask me now. If you're having any question about the program or on the 90 minutes that we spent, I am here for another 30 minutes also to sit and explain you. ஏதாவது புரியல இல்ல உங்களுக்கு இன்னும் explanation வேணும்னாலும் I'm here to clarify anything. Yeah, I want to know the timings because people whom I wanted to sponsor, right, அவங்க வந்து கேக்குறாங்க எந்த டைமிங்ஸ்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் பண்றதுக்கு.
ஓகே சார், வீக்கெண்ட் தான் ஓகே இது பிளான் பண்ணிருக்கோம் சார். வெரி இப்போ வந்து என்னோட கணக்குப்படி சண்டே வைக்கலான்றது. ஏன்னா சாட்டர்டே நிறைய பேர் வந்து தே ஹேவ் தேர் அவுட் சைட் கமிட்மெண்ட்ஸ் ஆல்சோ இல்லையா? ஸோ சண்டே, பட் தென் த டைம் இஸ் எட் டு பி டிசைடட். சண்டே ப்ராபப்ளி ஐ வாஸ் திங்கிங் அபவுட் 3 PM or something like that, but the time is subjective to change actually. நோ டியூரேஷன் டியூரேஷன் வந்து 90 minutes இதே மாதிரி தான். நன்றி. ஓகே அரௌண்ட் இந்த டைம் வச்சுக்கோங்க சார். அரௌண்ட் ஈவினிங் 6 to 9 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. அந்த ஐ அந்த வாண்டட் டு விண்டோல இருக்கும். ஐ ஆமா. வாண்ட் டு நோ சண்டே Timing I சம் can 90 work on it minutes. flexibly. Yeah, Yeah. thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு 2-3 பேர் ஆல்ரெடி ரெடி சொல்லிட்டாங்க. பத்மா மேம் ம். சேயிங் ரெடி. ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் சொல்லியிருந்தாரு, இஸ் பீன் என்கொயரிங். அண்ட் சௌமியா சிஸ்டர்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஷீ இஸ் ஆல்சோ பீன் என்கொயரிங் Yeah, பிரைவேட்லி. if you are ready, you can directly go to the link and make the payment, because sometimes the quick action is what wins. It is not that I'm pushing you to do that right away. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆற போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த பழைய வெர்ஷன் வந்து will take over. இது ஒர்த்தா, நம்ம இதுக்கு போகணுமா, இதுக்கு வந்து இந்த மாசம் நம்ம அந்த மாசம் ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்கே, அந்த சனிக்கிழமை நம்ம போக முடியாது, இப்படி சொல்லி the mind will overrule your soul. Always listen to your soul. Your soul will speak the truth. அண்ட் நீங்க என்ன டாலரேட் பண்றீங்களோ அதான் உங்களோட லைஃப். த மினிட் யூ சே திஸ் இஸ் நாட் மீ, ஐ வாண்ட் டு அப்கிரேட், இமிடியட்லி அப்கிரேட். டோன்ட் திங்க் அபவுட் இட். நான் வந்து ஒன்ஸ் பை த டைம் இஃப் எவ்ரிபடி இஸ் ரெஜிஸ்டரிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் ஹவ் ஐ brought மை ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என் பசங்களை விட்டுட்டு நான் வந்து திருவான்மியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் வீடு வந்து தாம்பரம்ல. தினம் ஊபர் ஷேர் எல்லாம் போட்டு அது ஊரெல்லாம் சுத்தி நான் வீட்டுக்கு வரும்போது என் பசங்க எல்லாம் டயர்ட் ஆகி, நான் அவங்க பேபி சீட்டர் வந்து எப்ப நான் வருவேன் என்னை விட்டுட்டு போலான்னு அவங்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு, டே கேர்ல குழந்தைங்களை விட்டு இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டைம் வந்து என்னோட கண்டினியூட்டி ஆஃப் கெரியரை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஐ வாண்டட் டு பை அ கார் ஃபார் மை செல்ஃப். ஓகே, அப்ப என்னோட அக்கௌண்ட்ல எனக்கு வந்து அப்ப மாச சம்பளம் வந்து 40,000 ரூபாய். இப்போ ஐ எம் ஏர்னிங் 10-15 times more than what it was actually now. பட் தென் அப்போ வந்து அந்த 40,000ல ஒரு கார் வாங்கணும்ன்றது கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் எவ்ரிபடி செட் யூ பை த செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்ட்டு. பட் என்னமோ எனக்கு அந்த செகண்ட் ஹேண்ட் கார் மேல ஒரு ஈர்ப்பே கிடையாது வாங்குறதுக்கு. அப்போ ஒரு நாள் நான் திருவான்மியூர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது, இன்னைக்கும் ஓஎம்ஆர்ல அந்த நெக்ஸா ஷோரூம் இருக்கும். மாருதி சுசுகியோட நெக்ஸா ஷோரூம் இப்பதான் ஓபன் பண்ணாங்க. பீப்புள் ஃப்ரம் சென்னை நோஸ் இட். என்ன தோணுச்சோ தெரியாது, ஐ காட் டவுன் ஃப்ரம் த பஸ் in the Perungudi. I went into the Nexa showroom and they inquired about new Baleno. அப்பதான் அந்த Baleno கார் வந்து புதுசா வந்திருந்தது, ஆட்டோமேட்டிக் மாடல் வேற. பிகாஸ் ஐ வாண்டட் டு பை ஆட்டோமேட்டிக். எனக்கு இந்த மேனுவல் ஓட்டி ரொம்ப டிராஃபிக்ல கடுப்பா இருந்தது, கான்ஸ்டன்டா கிளட்ச் மாத்தி மாத்தி ஓட்டுறது. தென் he said, madam, minimum down payment 12,000 rupees and the cost of the car was 10,50,000. Imagine how I could have done it. நான் நினைச்ச ஒரே ஒரு கொஸ்டின், டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. மேம் கார் வெளியில போயிருக்கு, நீங்க இருக்கிறதுக்குள்ள வந்ததுன்னா உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் தரேன் அப்படின்னு. சரி, நான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஒன்னும் பிளான் கிடையாது, அப்படி போனதுதான். பட் அந்த கார் கரெக்டா ரெட் கலர் பலீனோ, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மேம் கார் வந்துருச்சு, வாங்க நீங்க வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. நாங்க எடுத்து அந்த துறைப்பாக்கம் சிக்னல் அங்க தெரியும்னு நினைக்கிறேன், துறைப்பாக்கம் டு பெருங்குடி சிக்னல் ஆயிட்டோம். அந்த டிரைவிங் சீட்ல உட்காந்து அந்த காரை டச் பண்ண உடனே ஏதோ எனக்கு ஒரு, என்னோட சோல் வாஸ் டெல்லிங், பிரியா திஸ் இஸ் வாட் இஸ் யூ. இதுதான் உன்னோட ஃப்ரீடம், இதுதான் உன்னோட லைஃப். யூ ஆர் டாலரேட்டிங். அந்த அந்த பஸ் நம்பர் மறந்துருச்சு, 60யா என்னன்னு தெரியல, 60யா என்ன பஸ் நம்பர், T60 நினைக்கிறேன், தெரியல, ஏதோ ஒரு பஸ். இப்போ தாம்பரம் டு திருவான்மியூர் ஸ்ட்ரெயிட் ஒரே பஸ். இந்த பஸ் உன்னோட லைஃப் ஸ்டைல் கிடையாது இதான்ற. யூ won't believe 12,000 கொடுத்து நான் அந்த காரை புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு. எனக்கு எப்படி அந்த பணம் வரும், எங்க இருந்து வரும், no idea. And then I processed my loan and then I showed my salary slip and then I took loan for 5 lakhs and then I had a savings of some 2 lakhs. I paid it as a down payment. அதுவும் அந்த சொன்னாங்க ரொம்ப வெயிட்டிங் மேடம், பலீனோ வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கும். I think people are registering. I'm telling a big story, but why I'm telling this story is to show you the minute you think your life is something else, your life changes. And சொன்னா நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பலீனோ வந்து within 10 days it got delivered in my hand. I could go to office, come back on time, be with my kids. அது மட்டும் இல்ல, எங்க டீம்ல ஒர்க் பண்ற நிறைய லேடி எம்ப்ளாயிஸ்க்கு லேட் நைட்ல தனியா போக கூட சொல்லிட்டு I used to drop them and come home also. இப்போ 6 வருஷம் 8 வருஷம் முன்னாடி நடந்தது இது. ஸ்டில் தட் அந்த பொண்ணுங்க வந்து, பிரியா நீங்க அன்னைக்கு வந்து என்ன டிராப் பண்ணுவீங்க பிரியா, எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அப்படிலாம். I have seen people messaged me last week
So I used to think it's not just about you, because when people have money, they are going to change world for positive. That is why I'm telling good people should have the money. So if you think you are a good person and you are deprived of money, I'm telling you, I'm giving you 100% assurity. Come and join the program, work with me and see how your money. Just sometimes you be in your people who are doing the work. அவங்க எனர்ஜியில நம்ம இருக்கும்போதே அது அந்த அந்த அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். Okay, I hope people are registering. If not, I would suggest it. This is just one story of me, how I brought the car. And within the loan of 5 years, but I just closed it in 2.5 years. When you open the channel, when you send the message to universe telling you, இது என்னோட life கிடையாது, this is not what I'm tolerating, my standards are here, then universe will give you the money. So this 2,500 is absolutely nothing for the big life which is waiting for you. And to work 1 hour with me one-to-one, my 1 hour charges 10,000 to work one-to-one coaching with me. So I really wanted to make this as more group so that, more people get benefited, because I can't give that much time to everybody. Because I'm also working in a corporate, which is also a very high paying, high positioned job. I don't want to leave that also. So I'm giving my weekends to do something meaningful like this. Right now, I don't have money. Please don't say that, Pradeep. You set the intention. Sitting here and listening to abundance for 90 minutes, I don't want anybody to say I don't have money. Just set the intention. Send to universe today. Tomorrow, tell universe that I want to join this program. Listen to your soul. Your soul never lies. That's the feeling I got when I sat in the car. Oh my God, this is what I am. That is the feeling you should get. Don't எனக்கு ever. என்ன நடந்தது பிரியா, நான் ஒன்னு ஷேர் பண்றேன். இந்த Sir. மாதிரி மைண்ட் வேலி வந்து நானும் பிரியா யூஸ் பண்ற ஆப். நாம இப்போ Sorry for the interference. You said no that immediately if you are ready that you can join the link. For that reason only I just conveyed the message. Okay. Not Okay. because of that. I know that I can get money or whatever it is. The next, that is tomorrow's thing. Okay. Right now, this minute, Oh, right now. I want to, what is Okay, came to okay. my mind, I share. That's all. Okay, you don't put that kind of negative thing. That's what I'm telling you. You can say, I will pay tomorrow. It's just a positive shift. That is how you should talk about money. You never should say, I can't afford it. It's too expensive for me. I don't have money. Don't ever say that kind of negative sentences around money. So I practically understand. You may not have the card with you right away. You may not have the practicality to pay the money right now. But then still rephrase the sentence. This is all you're going to learn, how you need to talk about money. My son also will say, sometimes if I say, will we become ever a millionaire? Then I'll say that we are already a millionaire, ma. He will say like that, just like that he will say. It will be so nice to hear from kids, because kids have very big conviction in believing easily. We adult only, we have the strong mind and ego, no? That will say, ஐயோ 10 பைசா இல்ல உனக்கு இந்த பேச்சு வேறையா அப்படி நம்ம மைண்ட் உடனே உள்ள இருந்து கத்துவோம். ஆனா குழந்தைங்களுக்கு அது கிடையாது. So they start believe very easily. So I'm just telling how you can reprogram your wordings also around money. How you speak about money also changes. How you tell abundant. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து பாருங்க, ஏய் என்ன இது ஏதோ டெலுலு. Anybody know the term, new term of Gen Z, டெலுலு? Delulu is delusional. You should get little delusional about your goals. And the delulu இருந்து தான் அந்த மேஜிக் நடக்குமே. Magic will not be created in the real world. First magic is created in the mind, and then only it comes into the physical plane. So Albert Einstein சொன்ன மாதிரி logic takes you from A to B, but imagination takes you everywhere. So first we should, program our mind. பாதி எல்லாம் மைண்ட்லயே நிக்கோலா டெஸ்லா மாதிரி மைண்ட்லயே எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடணும். அப்புறம் கடைசியா பிராக்டிக்கல் வேர்ல்டுல பண்றது ரொம்ப ஈஸி. So this is more about working on your spiritual and psychological layer, nothing on the physical layer. Physical தோ அது நடக்க தான் போகுது. அது எதுக்கு நம்ம உட்காந்து மெனக்கட்டணும்? நம்ம தான் மைண்ட்லயே கிரியேட் பண்ணிட்டுருமே அப்படின்றது தான் கான்செப்ட். So நான் talk ஷேர் positive about பண்றது money. பிரியா. Sorry Satish, நீ போங்க. நான் இல்ல பேச இல்ல இல்ல ஆரம்பிச்சு பேசுறேன்.
இல்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நாள் வந்து இந்த மைண்ட் வேலி பத்தி எனக்கு தெரிய வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காலையில 3 o'clock அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே நான் கிளம்பினேன். 3 o'clock ஆனாலும் பரவாயில்ல, உடனே என்னோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உடனே அந்த தாட் வரும்போது உடனே பே பண்ணிட்டேன் நான். ஆனா அந்த அந்த மைண்ட் வேலி இஸ் த ஆப். அதுதான் நம்மளோட கனெக்ஷனுக்கு பாசிபிளா இருந்தது. இன்னைக்கு நம்ம அந்த கைடட் மெடிடேஷன் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, அதெல்லாமே அந்த அதுல இருந்து எடுத்த மியூசிக், அதுல இருந்து எடுத்த இன்புட்ஸ், அதுல இருந்து எடுத்த லேர்னிங்ஸ், அதெல்லாமே நம்ம மாற்றம் கம்யூனிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காஸ்ட் ஆஃப் தட் மெம்பர்ஷிப் ஆமா பயங்கர இது. $200 per annum I'm paying. $200 இன்னைக்கு வேல்யூல வந்து 20,000 per annum I am paying currently. I also have that membership. ஆமா, இப்போ வந்து இந்த மெடிடேஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் பண்றோம். இருந்தாலும் சரி, நம்ம கத்துக்கிட்டதுல நம்ம எதுக்கும் ஸ்டாப் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுப்போங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்ல நம்ம அதை பண்ணிட்டு வரோம். Just wanted to share. Very true. Mind Valley வந்து last August. இதே மாதிரி first week of August தான் I met the Mind Valley people in person in Amsterdam Summit actually. இந்த வருஷமும் நடக்குது மைண்ட் வேலி யூனிவர்சிட்டி, பட் திஸ் டைம் இட்ஸ் ஹேப்பனிங் இன் எஸ்டோனியா, டாலின். அங்கதான் மைண்ட் வேலியோட சிஇஓட வீடு, விஷயனோட வீடு வந்து டாலின் தான். I was thinking maybe this year also I should go, but I didn't, because this year I'm going to meet Joe Dispenza in September in Switzerland. So I thought, okay, this year I give a new experience for me to do the deep work with Dr. Joe Dispenza. But the last year, exactly the first week of August, I was in Mind Valley Summit. ஒன்ஸ் அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு $500 வந்து ஃப்ரீயா பே பண்ணிட்டு ரீஎம்பர்ஸ் வாங்கிக்க சொன்னான். அப்பெல்லாம் $500 இந்தியால இருந்து அந்த 40,000 சேலரியில யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு சொல்லிட்டு. பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சீயிங் மை இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் அண்ட் க்ரோ, அந்த கோர்ஸ் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சனா ரீஃபண்ட் பண்ணி $500 திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ ஷீ ட்ரஸ்டட் இன் மீ. இதை பத்தி நான் லிங்க்டின்ல கூட எழுதியிருக்கேன். She trusted me and gave that $500. I finished the course. I got the refund and I paid back my friend. This is how I started learning. எல்லாத்துக்கும் காசு வேணும்னு கிடையாது. If you have the intention, then do it. அங்க ஆரம்பிச்ச ஜேர்னி இப்போ போன வருஷம் மைண்ட் வேலி யூனிவர்சிட்டியோட சம்மிட் வந்து இங்க ஆம்ஸ்டர்டம்ல தான் நடந்தது, நெதர்லாண்ட்ல. 2 weeks I was in person learning from all the teacher. ஒரு காலத்துல தூரத்துல வந்து அந்த சென்னையில இருந்து இதெல்லாம் நடக்குமான கனவு கண்ண ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஒரே ரூம்ல ஒரே ஸ்டேஜ்ல அவங்க கூட நின்னு போட்டோ எடுத்து, மேபி ஐ வில் ஷோ இட் இன் ஒன் இது அந்த பிக்சர்ஸ் எல்லாம். தட் வாஸ் சச் எ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். அந்த $500 கடன் வாங்கின ஒரு கேர்ள்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரே அந்த ஃபெலோ கோச்சஸோட யூ ஆர் இன் த சேம் ரூம். ஸோ தட்ஸ் ஹவ் த லைஃப் சேஞ்சஸ் வென் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். God will help you people who help themselves. அவ்வளவுதான். You are your owner, you are creator of your life. Simple. வேற யார் மேலயும் நம்ம எந்த கம்ப்ளைண்டும் சொல்லக்கூடாது. வீடு சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, புருஷன் சரியில்லை, ஒன்னும் கிடையாது. If you take ownership for your own life, your life changes. Period. அவ்வளவுதான். நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரஸ்ட். தேங்க்யூ சங்கர் சார். தேங்க்யூ. Thank you. Whoever have registered, maybe உங்களுக்கு நேம் தெரியும்னா சொல்லுங்க. We formally welcome them. That will be a very nice honor for people who are taking quick action and investing on their future. Yeah, இப்போதைக்கு வந்து எனக்கு சங்கர் சார் I have. Okay, Anita, if it's not okay, you can watch the recordings also. You can come and ask the questions in the next Q&A. That is also don't, because எல்லாருக்குமே 8 வாரம் இங்க இருந்து கமிட் பண்ணணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா யாருக்குமே தெரியாது எப்ப என்ன சேஞ்சஸ் வரும்னு சொல்லி. But it's okay. If you are interested, join. We try our best to cover things up. But you have the Q&A. You will have the live recording shared. You can watch the recording in that 1 week of time and come with any questions for the next class. So that is absolutely okay. 8 வாரமா எல்லாராலையும் லைவா அட்டெண்ட் பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கல் தான். ஏன்னா அவங்கவுங்க லைஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். But please, that shouldn't be a thing to stop you. And it's a commitment, right? We are coming into the அந்த ஒரு பபிள்குள்ள நம்ம ஏன் வரோம்னா, the bubble is the most pure and confined energy to do that work. So அதுக்கு தான் அந்த பபிள்குள்ளவே நம்ம வரோம். So try to have that capsule. Otherwise நம்ம திருப்பி அந்த பழைய எனர்ஜில போயிட்டு வந்தோம்னா நமக்கு திருப்பி அது கண்டாமினேஷன் தான் ஆகும். So try to have that, the 8 weeks of with a clear intention. இது என்னோட ஃபோக்கஸ் நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லைன் ஆயிட்டு வர ஆரம்பிச்சு. Padma ma'am says that she is registered. Thank you so much for your trust. Thank you so much. Super.
But So, any question anybody wants to ask, please ask. So, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஆல்மோஸ்ட் 9:50 ஆயிடுச்சு. 90 minutes plus 20 ஆயிடுச்சு. ஆமா. இது பத்தி தான் இல்ல, நாட் அபவுட் த ரெஜிஸ்ட்ரேஷன், பட் இந்த 90 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஏதாவது ஜென்ரலா உங்களோட மணி பேட்டர்ன், இட்ஸ் நாட் தட் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் டு பீப்புள் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட், அப்படி எதுவும் கிடையாது. ஐ வாண்டட் டு go away. I mean, I wanted you people to go away with a lot of clarity and with a lot of, settled feeling about what you have done. So, any questions, please feel free to ask. It need not to be about the program, but just speak about, if you want to ask about anything, please feel free to do so. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் மேம். Good evening. யார் நீங்க பேசுறீங்க? அந்த சௌமியா பேசுறேங்க. சௌமியா. நீங்க அந்த சொல்லுங்க சார். ஸ்லைட்ல டிஸ்ப்ளே பண்ணீங்களா, ஏர்ன் ரிப்பீட் ஓகே. சேவ், அதுல இருந்து லைக் தட் அந்த ரொட்டீன் பேட்டர்ன்லயே நம்ம இருக்கும்போது ம். நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி சம்திங் ஓகே போரிங், வை வி டூ ரிப்பீட் த திங் சேம் அகைன் அண்ட் அகைன் ம். அப்படிங்கும்போது ஏன் அந்த மணி ஃப்ளோ ஆகணும், பெட்டர் ஒரு மினிமலிஸ்டா இருந்தோம்னா ஸோ ம். வி காண்ட் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட் வருது. Absolutely okay. See, the question is, are you happy with that? Being minimalistic is an happiness or is an escapism? That's the question you should ask. இந்த இஃப் கஷ்டமான பேட்டர்ன் அகைன் எனக்கு வந்து வேணாம் எஸ்கேப் ஆனீங்கன்னா அது ப்ராப்ளம். ஓகே, இல்ல இப்ப அகைன் மினிமலிஸ்ட் போரிங் ஆனா அகைன் வி சேஞ்ச் ஓவர். Absolutely okay. That's your life, your choice. You know when to drive in first gear. You wanted to go to 200, push it to autobahn and live speedless, limitless. That's up to you. But the question again here is, are you happy with your choice? அதுல நீங்க கண்டென்ட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு a rainy ocean. You can be just happy, earn, spend, live a happy, simple life. ஓகே, பட் அந்த தாட்ல இருந்தேன். பட் ஆனா நீங்களும் பிரதரும் பேசின இதுல பார்க்கும்போது நம்ம ஏர்ன் பண்ணோம், மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நமக்கு வி நீட் டு ஏர்ன். குட் பீப்புள். Don't take it as an obligation, சௌமியா. நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, எதையுமே நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உள்ள இருந்து என்ன வருதுன்னு பாருங்க. நீங்க மினிமலிஸ்டா இப்போ நேத்து கான் சிட்டின்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. அதுல பயங்கரமா ஸ்கேம் பத்தி தான். எக்கச்சக்கமா ஸ்கேம் பண்ணுவாங்க கோடிக்கணக்குல எல்லாம் பண்ணி. பட் அந்த ஒரு சீன்ல என்ன ஆகும், யோகி பாபு தோசை சாப்பிட்டுன்னு இருப்பாரு டிவில வடிவேலு காமெடி பார்த்துட்டு. வடிவுக்கரசி சுட சுட தோசை சுட்டுட்டு குடுப்பாங்க. ஆசையா உட்கார்ந்து சாப்பிட்டுப்பாரு. அப்போ மீ அண்ட் மை சன் டோல்ட், அல்டிமேட்லி இதான் லைஃப் இல்ல, இந்த ஹாப்பினஸ் ஒண்ணுமே இல்ல. சந்தோஷமா டிவிய பார்த்துட்டு அவர் லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு அவங்க அம்மா ஆசையா தோசை சுட்டு தர உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கோடிக்கணக்குல அங்க மோசடி பண்ணிருப்பாங்க, போலீஸ் தேடிட்டு இருக்கோம். அவ்வளவு டென்ஷன் நம்மளா சம்டைம்ஸ் இன்வைட் பண்ணிக்கிறோம். பட் லைஃப் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள், லைக் சிட்டிங் அண்ட் ஈட்டிங் தோசை அண்ட் வாட்சிங் வடிவேல் காமெடி. ஆல்சோ லைஃப் இஸ் கண்டென்ட்ஃபுல். பட் தட் இஸ் யுவர் ஹாப்பினஸ்? அதுதான் கொஸ்டின். ஆனா நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு தோசை சாப்பிட்டுக்கிட்டே நீங்க மில்லியனர் ஆவறதுல உங்க மைண்ட் இருக்கக்கூடாது. நான் ரீசெண்டா ஒரு சைக்காலஜி கோட் படிச்சேன், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோட். வாட் இஸ் ஹாப்பினஸ் இஸ் சும்மா ஒரு ரேண்டம் டியூஸ்டே மார்னிங் உங்க வீட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு, இந்த டைம்க்கு நான் வேற ஏதாவது இது பண்ணி இருந்திருக்கலாம்ல, நான் அங்க இருந்திருக்கலாம்ல அப்படின்னு யோசிக்காம, இஃப் யூ ஜஸ்ட் என்ஜாய் தட் ரேண்டம் டியூஸ்டே மார்னிங் இன் யுவர் சோஃபா, then that is happiness. அவ்வளவு சிம்பிள் ஹாப்பினஸ்ன்றது ஆக்சுவலா. அது நம்ம தான் உருட்டி பரட்டி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த மினிமலிஸ்டிக்கான லைஃப் தான் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்குது. யூ ஆர் என்ஜாயிங் தட் மொமெண்ட்னா அப்சல்யூட்லி ஓகே டு லிவ் தட் லைஃப். இந்த குடுக்கணும் வைக்கணும் நாங்க சொல்றதுனால இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் இன் கிவிங் ஆல்சோ. கிவிங் ஆல்சோ ஷுட் ஹேப்பன் இன்ட்ரின்சிக்கலி ஃப்ரம் யூ. அது உள்ள இருந்து அதுவா வரும். உங்க கப்பு ஃபுல் ஆன பிறகு எங்க போகும் அந்த கப்பு? ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். அது இன்னொரு கப்ல தான் ஃபில் ஆக போகுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்க கப்பு ஃபில் ஆயிடுச்சுன்னா வெளியில தான் அது இன்னொருத்தருக்கு தான் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. ஸோ டோன்ட் கன்ஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், இதான் ரைட், இதான் தப்பு, இதான் வேணும், அதான் வேணும்ட்டு. உங்களுக்கு உள்ளார எது ஹாப்பினஸ் அது பண்ணுங்க. இப்ப ஹாப்பியா இருக்கிறது மேபி மறுபடியும் அந்த மாதிரி ஃபீல் இல்லைன்னா நம்ம மறுபடியும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்க கியர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்ன மாதிரி. அது உங்களோட சாய்ஸ், உங்களோட லைஃப், உங்களோட ஃப்ரீடம். அதுதானே லைஃபோட பெஸ்ட் பார்ட். இட்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஓனர்ஷிப் ஃபார் யுவர் லைஃப். As long as you are sitting in the driving seat, you are changing the gear, it's fine. எப்ப கடுப்பாகும்னா
நம்ம 5ல போகணும்னு நினைக்கும் போது பாவம் வேற யாரோ ஒருத்தர் டிரைவிங் சீட்ல உட்காந்துட்டு 1ல உருட்டும் போது நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கும். ஸோ டோன்ட் கிவ் த ஓனர்ஷிப் டு சம்படி எல்ஸ். யூ பி த டிரைவர் ஃபார் யுவர் லைஃப். யூ ஓன் இட். யூ டிரைவ் இட். ஓகே மேம், தேங்க்யூ மேம். Thank you, Soumya. Thanks for asking the question. So some people minimalistic approach எடுக்கிறவங்க be happy with your minimalistic approach. Very, very nice with that. There is nothing wrong in being a minimalistic. Thank you, Vaidhi. அது சம்டைம்ஸ் அந்த செக்ரிகேஷன் பண்றதே ஒரு வெரி டிஃபிகல்ட்டியா ஃபீல் ஆகுது. இத அண்ட் தென் ரொட்டீனா போயிட்டு இருக்கிறதுலயும் சம்டைம்ஸ் ஒரு போரிங். ஸோ தட் ஐ ஆஸ்க் தட். ஆஹா, அது நீங்க இப்ப நீங்க இன்டர்னலி நீங்க அலைன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில யாரு என்ன சொன்னாலும் அது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம எங்கேயோ ஒண்ணு நம்மளோட சாய்ஸ் கரெக்டான வெளியில இருந்து இன்னொருத்தர் கிட்ட இருந்து வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் நீங்க சொன்ன அந்த ஃப்ரிக்ஷன் வரும் மைண்ட்ல. இப்போ நீங்க உங்க லைஃப் எஸ் பெஸ்ட் எஸ். நீங்க நம்பிட்டு அந்த லைஃப் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில என்ன பண்ணாலும் உங்க பக்கத்து வீட்டுக்காரர் BMW வாங்கினாலும், எதிர் வீட்டுக்காரங்க 10 சவர நகை வாங்கினாலும், நீ என்னமா அப்படி மினிமலிஸ்டா இருக்கிறேன்னு மத்தவங்க சொன்னாலும், இது எதுவுமே உங்களை அஃபெக்டா பண்ணாது. ஓகே. எங்கேயோ நீங்க கொஞ்சம் கேப் விடுறதுனால தான் அவங்க ஏதோ ஒண்ணு வெளியில நடக்கிறது உங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சம்வேர் யூ ஆர் சீக்கிங் அன் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அபவுட் யுவர் லைஃப். அப்போ வந்து அது ஃப்ரிக்ஷன் வரும். பட் அது நீங்க அந்த இடத்துக்கே கொடுக்காம நீங்க எனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதான் என் லைஃப், ஐ எம் ஹாப்பி இன் கோயிங் இன் மை ஃபர்ஸ்ட் கியர்னா டன். பட் பக்கத்துல ஒருத்தர் சர்ன்னு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்களை ஓவர்டேக் பண்ண உடனே நீங்க ஒரு செகண்ட் திரும்பி பார்ப்பீங்கல்ல, இவ்வளவு ஃபாஸ்டா போறான், நானும் ஒருவேளை ஃபாஸ்டா போனோமோ, அந்த ஃபீலிங் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த ஃபீலிங் வரும்போது தான் நீங்க மாட்டிக்கிறீங்க. அங்கதான் அங்க ஹாப்பினஸ் உங்களுக்கு கடன் கொடுத்துறீங்க. எஸ் எஸ். நான் 7 லேன்ல ஃபர்ஸ்ட் கியர்ல நான் ஓட்டிக்கிறேன்றதுல நீங்க ஆண்டித்தனமா இருந்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஷியோர் ஷியோர் மேம், தேங்க்யூ. Thank you, Thank sir. you for வேற the ஏதாவது session. Yeah, thank you for the session, Shanmugapriya, and thank you, Satish, and thanks all the participants welcome. as well. Varga Most Vallabhadan, welcome. sir. I need to drop வாழ்க off. வளமுடன். Thank you for வாழ்க staying this வளமுடன். late, sir. Thank you so much. God bless you all. God Thank you, bless you. sir. God bless Thank you. you. Thank you so வாழ்க much. Thank you so much. Thank you, sir. இந்த ப்ரோக்ராம்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ. என்னோட நம்பர் அகெயின் இன் கேஸ் நீங்க இந்த குரூப்ல இல்லைன்னா நான் இங்க போடுறேன். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு யூடியூப்ல போட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திருப்பி கூட பாருங்க. பார்த்துட்டு யூ கேன் டேக் அ டெசிஷன் அண்ட் டிசைட் டு ஜாயின். எப்பவுமே நல்ல விஷயங்களை தள்ளி போடாதீங்க. அப்படியே பிரியா சொன்ன மாதிரி தான், மனசுல வந்து பண்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணிடுங்க. நேற்று வந்து என் பைக்ல ஸ்கூட்டர்ல என் பையன் கூட போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் எலான் மஸ்க் சொன்னதா ஒரு கோட் சொன்னான். என்ன சொன்னான்னா, எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னா, இஃப் யூ ஆர் அஃப்ரைட் டோன்ட் டூ. நீ பயப்பட்டேன்னா அந்த விஷயத்த பண்ணாத. இஃப் யூ ஆர் டூயிங் டோன்ட் பி அஃப்ரைட். நீ வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னா, நல்ல விஷயம் நினைச்சதுன்னா டோன்ட் பி அஃப்ரைட். கால் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட இறங்கிடுங்க. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நிறைய டைம் எடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 10 o'clock, 8 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி நேரம் மணி அடிச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ Thank நீங்க you so எதுக்குமே much. பயப்பட வேண்டாம். இன்கேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்க காசு போற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அகெயின் நானும் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், பிரியா அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இஃப் யூ இன்வெஸ்டட் தி அமௌண்ட், கடைசியில் உங்களுக்கு எனக்கு இது ஒத்து வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் எனக்கு இந்த நம்பர்ல போட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மினிட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? And refer to your friends also in case if you are thinking இது உங்களுக்கு இல்ல பட் அட்லீஸ்ட் உங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாஸ்டர் கிளாஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நம்ம லைட் ஆல்ரெடி லைட்டா இருந்தா கூட வேற யாருக்காவது டார்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த லைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த லைட்டை நம்ம அப்படி தூக்கி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் காட்டணும். ஸோ ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எனிபடி யூ திங்க் they will get benefited. ப்ளீஸ் do that. And இதை பத்தி என்ன உங்களோட ஃபீட்பேக்கோ வாட்ஸ்அப்ல ஒரு 2 minutes உங்களோட டேக் அவேவை நீங்க எங்களுக்கு எழுதுனீங்கன்னா that will be a real motivation. I can, me and Satish can show that as a proof of reference or testimony to many other people to come and join. ஏன்னா நிறைய பேர் எக்ஸிடேட் பண்ணுவாங்க, என்னத்துக்கு போகணும் என்னதுன்னு தெரியாது. பட் உங்களை மாதிரி ப்ராக்டிக்கலா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்சஸை வந்து நான் டெஸ்டிமோனியலா